வண்டி வாங்கி வச்சிருக்காங்க, ஏசி ஓடுது பாரு, இந்த குறை சொல்லுவாங்க இல்லையா, அடுத்த வீட்டை பார்த்தியே போதா, அந்த மாதிரி கேரக்டர் தான் அவரு. தான் வீட்டுல அரிசாமா பருப்பு இல்ல, கரண்ட் இல்ல, ஒழுகுது, அதை ரிப்பேர் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அடுத்த வீட்டுல ஏசி நல்லா ஓடுது பாரு அப்படின்றது கேரக்டரா தான் அவர் மாறிட்டு மாறிட்டாரு. வந்தாரு. எனக்கு தெரிஞ்ச இல்ல மக்களுக்கு தெரியுங்க. எனக்கு தெரிஞ்ச மக்களுக்கு நல்லா தெரியும் பிஜேபி இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் மைனாரிட்டிக்கு பண்ணுது. எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. என்ன அவன் தமிழ்நாட்டுல கடைசி எப்ப ஜெயிச்சான்? ஒரு சீட்டு 2 சீட்டு ஜெயிக்கிறத வச்சுட்டு இவங்க அந்த இந்த டிஎம்கேக்கு மொத்தமா பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செட் பண்றதுல தான் எல்லாரும் மும்முரமா இருக்காங்க. ஒரு நிமிஷம் ஜெயிச்சிருவாங்க போறாங்க. இல்ல டீலிங்கே அதாங்க. இன்னும் ஏன் வந்து செந்தில் பாலாஜி வெளில இருக்காரு? ஏன் வந்து இவரு போயிட்டு வந்து துரைமுருகன் போயிட்டு வந்தாரு, இப்ப கே நேரு போக போறாரு. போயிட்டாரான்னு நினைக்கிறேன், போலையான்னு தெரியல, அது எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. இதெல்லாம் டீலிங்க. அவங்கள வளர்த்து விடுறதுக்கு தான் இப்ப டிஎம்கே இருக்காங்க. எப்படியா அது வந்து இவங்க தான் எதிர்கட்சியும் ப்ரூவ் பண்ணி வளர்த்து விடுறதுக்கு ஒரு வேலையை பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியல, நீங்க 2 பேரும் ஒண்ணு நாங்க இங்க பேசிட்டோம்டா, இங்க எல்லாருக்கும் சொல்லிட்டோம். அதனாலதான் பேசுறதே அதனாலதான் அவங்களுக்கு குறையுது. என்னடா எங்கிட்டு போனாலும் பிஜேபியோட நம்மளை கோர்த்துடுறானே, நம்மளை விடவே மாட்டேன்றாங்க. டே நாங்க அவங்கள வச்சுதான் பாலிடிக்ஸே பண்ணணும், நீ எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டேன்னா இப்படி கல்ல உளர்வ கல்ல உளர்வ. என்ன கெஜ்ரிவால தூக்கி உள்ள வச்சானுங்க ப்ரோ. என்ன ஆச்சு இப்ப செந்தில் பாலாஜி மேல ஆக்ஷன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு 3 நாள் ரைடு? இப்போ நேரு வீட்டுல 2 நாள் ரைடு. செந்தில் பாலாஜி ஆக்சுவலா வந்து அது ஒண்ணு தம்பி வந்துட்டாரு. இன்னொன்னு வந்து நம்ம டிஎம்கே அவங்க வந்து இது போட்டிருக்காங்க, கோர்ட்ல இது போட்டிருக்காங்க ஸ்டே வாங்குறதுக்கு, இது பண்றதுக்கு. அது ஆக்சுவலா கோர்ட்ல ஸ்டே. இப்போ நான் உனக்கு கேக்குறேன், இப்போ அலெக்ஸ் கேக்குறேன், அலெக்ஸ் இப்போ நான் உன் வீட்டுக்கு வந்து ரைடு வரேன் அலெக்ஸ், ஓகேவா? நான் என்ன உங்ககிட்ட, அலெக்ஸ் நாளைக்கு நான் வரேன் உன் வீட்டுக்கு ரைடு, டாக்குமெண்ட்லாம் ஒளிச்சு வச்சிரு, காசை ஒளிச்சு வச்சிரு, எல்லாம் பக்கா பண்ணிட்டு இப்படி நான் வர உடனே குரோம் கிளியர் பண்ணிட்டு இப்படியாடா வரணும்? இல்ல உண்மையிலே நல்ல விஷயம் தான். தூங்கிட்டு இருக்கும்போது வந்தா சார் இல்ல கோர்ட்ல போய் ஸ்டே என்னன்னு கேக்குறாங்க பாரு. முதல்ல ரைடுன்றதே எதிர்பார்க்காம வர்றதுதான். முதல்ல ரைடுன்றது அன்எக்ஸ்பெக்டடா வந்து பாக்கதான், இது சும்மா வந்துட்டுதான். ஆனா இல்ல இப்ப ரைட்ல வந்துட்டு ஒரு சில இல்ல அவங்களுக்கே ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. தேவையில்லாத அந்த ஒரு அரெஸ்டோ இதோ புரியுது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும். சொல்லிட்டு வர்றதுக்கு நீ என்ன வீட்டுக்கு பொண்ணு போகடார? எனக்கு புரியல. இல்ல நம்ம வந்து செந்தில் பாலாஜி வந்து நீங்க வந்து அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது. ஹி இஸ் சச் எ பிரெயின், புரியுதா உங்களுக்கு? செந்தில் பாலாஜி எல்லாம் எலிவேஷன் எல்லாம் கொடுக்காதயா? ஏன் எலிவேஷன் கொடுக்கல? இல்ல எலிவேஷன் மீன்ஸ் என்னன்னா வந்து அந்த அளவுக்கு ஃப்ராட். ஸ்பேஸ்ல ஸ்பேஸ்ல ஜிபி படம் போட்டுறான். இல்ல அலெக்ஸ், இல்ல அவன் வந்து சரியான எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஃப்ராடு. எவ்வளவு காசு கொடுத்தாலுமே வந்து எப்படி சொல்றது தெரியுதா? நீ பேசுறது எவ்வளவு காரு கதவை திறந்துதான் அவன் காரு கதவை திறந்துதான் இறங்குவான் அப்படின்னு வருதான். ஏன்னா மத்தவன் எல்லாம் திறக்காம இறங்குவான் இல்ல, அந்த மாதிரிதான் இருக்குது. ஃப்ராடுனா ஃப்ராடு தான். அதான் அதிகமா வச்சிருக்கான். இதுல எலிவேஷன் இல்ல சிம்பிளா வாங்கினாலு இல்ல 1000 கோடி மதிப்புள்ள பணத்தை கூட வந்து ஒரே நாள்ல வந்து ஒயிட் மணி ஆக்குனவன், புரியுதா? அதனாலதான் வந்து விடவே மாட்டேங்கிறாங்க. செந்தில் பாலாஜி ஒரு ரெட் டிராகன் முடிச்சிருவான். அவன் வெளியே செல்லுல இருந்து வெளியே வந்தான்னு வெயி, அவன் தியாகின்னு சிஎம்ஏ சொல்லுவாரு. உள்ள வந்து பொறுக்கி நான் சொல்ல வரேன், புரியுதா உனக்கு?
டேய் 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 அவனை வந்து டேய் காமெடிக்கு ஜெய்ஸ், அவனை என்ன அப்படி போற ஏன்டா இவ்வளோ அப்படி டேய் பேசாத கம்முனு ரிமூவ் இல்ல இல்ல கம்முன்னு சரி இல்ல இரு. இல்ல சரி ஐயா இல்ல நரேட்டோ, நரேட்டோ இங்க பாரு நான் என்ன சொல்றேன் ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம் போற ந- ஒன்னு இல்ல இந்த ஒன்னு எக்ஸ்ட்ரீம் போற எலிவேஷன் பண்ற இல்ல திமுக கார மாதிரி பேசுனுக்குற. வேணாம் அது இந்த வார்த்தைலாம் வேணாம் ஏன்னா சி சரி நம்மளும் சரி அவங்கள மாதிரி அரசியல் பண்ணக்கூடாது புரியுது ஓகேவா புரியுது ப்ரோ நீ ப்ரோ சாரி நீ ஒரு வார்த்தை சாரி சொல்லிடு அது போ விடு. சாரி 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 அந்த விட்டுரு வார்த்தை அந்த அந்த பேசினது சாரி. வேர்டுலாம் வந்து ஏடி நீங்க ரெக்கார்டிங் பண்ணோம் இந்த வார்த்தையும் மென்ஷன் ரெக்கார்டிங்ல வரணும் சாரி சொன்னது இல்ல பகிரங்கமா மன்னிப்பு கேளு எலிவேஷனுக்கு. ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா இல்ல கடைசியில இல்ல சாரி சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு ஒரு எலிவேஷன் போடும். ப்ரோ ப்ரோ சார் ரெக்கார்டிங் யாராவது பண்ணீங்கன்னா சொல்லு. ரெக்கார்டிங் பண்ணினீங்க நான் கோஹோஸ்ட் கூட இல்ல சார், நான் ஸ்பீக்கர்ல தான் சார் இருக்கேன். ஏன்னா அலெக்ஸ் லிசனர் கூட இது போயிடுறேன் இது என்ன தெரியுமா உன்னை கோத்து விடுறது இது பாத்து பாத்துங்க இல்ல மாஸ்டர் ஒரு நேத்து 10 பேரை சொல்லியிருந்தாப்ல. ஒரு இல்ல 10 பேரை மாஸ்டர் ரிமூவ் பண்ணாதான் மன உருவிடும் போல இருக்குது. இல்ல மாஸ்டர் நேத்து சொல்லியிருந்தாப்ல என்ன இல்ல வேணா நினைக்க பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன்னு. ப்ரோ ஒரு நாள் முதல்ல நைட்டு இல்ல டேய் டீசென்ட் மாதிரிதான் பேச போறேன்டா. ஜிபி மாதிரி பேசி ஏன்டா உயிரா நினைக்கிறீங்க? அசிங்கமா பேசுறதெல்லாம் பெருமை நினைச்சு தெரியுறானுங்க. ப்ரோ சந்தோஷ் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு அதிகமா நாள் நைட்டு பேசுறது சம்பவம் பெருமை நடந்தது. இல்லடா, தற்கூரித்தனம். ஒரு நிமிஷம் இரு. நைட்டு கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசினேன். இந்த மாதிரி மோடி போட்டோ வச்சு முடிஞ்சா ஓட்டி கிளறான்னு. காலையில பார்த்தா ரெக்கார்டிங் போட்டு வச்சுக்கிறானு. அட ஆமா பாவீங்களா. ப்ரோ, நானும் பார்த்தேன். இல்ல என்னையுமே இல்ல எனக்கு ஒரு 2-3 ஐடி தெரியும். அவனுங்க கீழே வந்தாலும் உஷாரா இருக்கணும் பேசும்போது. இதுங்க ஏன்னா இல்ல அவனுங்க ஜாலிக்கு ரெக்கார்ட் பண்ணி லைக்ஸ் வாங்குறதுக்கு இல்ல பண்ணுவானுங்க. ஆனா இல்ல அது நல்ல விஷயம் இல்ல, அது அவனுங்க இஷ்டம் தான் இது. ஆனா சிரிப்பு என்னன்னா இவனுங்க ஏதாவது அது பேசிட்டு பண்ணா போயிடுவானுங்க. பரவாயில்லடா அலெக்ஸ் மறுநாள் காலைல டேக் போட்டு கூப்பிடுறானுங்கடா எத்தனை டேக்குடா போறது நம்ம இங்க போறதா இல்ல போனாலும் பேச விட மாட்டானுங்க போறதான் போற ஒரு மோடி போட்டோ எடுத்துன்னு போ. ப்ரோ நான் இவனுங்க பேசுறது என்ன கேக்குதா ஏகலாம் ப்ரோ? போட்டாங்களே. என்ன யாரும் கூப்பிடல. ப்ரோ நான் பேசுறது கேக்குதா ப்ரோ? கேக்குது bro. கேக்குது தாராளமா கேக்குது. சந்தோஷ் ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலா என்னோட கருத்து என்னன்னா, எனக்கு ஆக்சுவலா இப்ப வந்து என்னோட அப்பா வந்து இப்ப வந்து ஏடிஎம்கேல இருந்தாரு. கிளைக்கழக செயலாளர்ல இருந்து இப்ப மாவட்ட இளைஞர் அணி பொருளாளர் வரைக்கும் இருக்காரு. அவர் இந்த பூத் கம்மி எலெக்ஷன் அப்பெல்லாம் வந்து லிஸ்ட் எடுப்பார். நான் கூடவே இருப்பேன். இந்த பூத்துக்குலாம் ஆள் போட்டிருப்பாங்க. அப்பெல்லாம் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேலாம் இப்ப அவ்வளவு சண்டை வரும் ப்ரோ. இப்ப இந்த பூத் லெவல்ல இப்ப ஆள் போட்டிருக்காங்களா, இந்த மாவட்ட கழக செயலெல்லாம் அறிவிச்சிட்டாங்களா, இப்ப அவங்கலாம் வந்து இந்த கிராமப்புற இந்த கிளைக்கழக செயலர் நகர பொருளாளர்லாம் நிறைய பேர் இன்னும் போடாமலே இருக்காங்க. இன்னும் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறைய பிரச்சனை வரும் bro. அந்த ஆப்போசிட் இப்ப நாங்களே இப்ப எங்க ஊர்ல நாங்களே போய் கட்சி சேர்றேன்னு சொன்னா அந்த பிஎம்கே எல்லாம் எங்க ஊர் சைடுல ரொம்ப டாமினேட் பண்ணுவோம். அவங்களாம் கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, நீ கட்சிலாம் சேரக்கூடாது, இந்த கட்சி இந்த கொடி கம்ம கட்டக்கூடாது, நீ ஓட்டு போடுறியா அதோட இருந்துக்கோ, நம்ம சைடுல நம்ம கொடி தான் பறக்கணும் அப்படின்ற ஒரு இதுவே இன்னும் இருக்கு ப்ரோ. நிறைய பேர் இடத்துல இந்த கிராமப்புற சைடுல இப்ப இந்த சர்வே எடுக்கிறது அது மாதிரி இப்ப நிறைய இந்த சிட்டி சைடுல தான் தெரியுது. இப்போ ஊர் சைடுல கிராமப்புற சைடுல மாவட்ட கையெல்லாம் போட்டாங்க. ஆனா இன்னும் இந்த பொறுப்பு போறது இந்த கிளை செயலர் போடுறதுலாம் இன்னும் தெரியவே இல்லை. அதான் எனக்கு இப்ப அதுதான் ஒரு இல்ல டவுட். இப்ப அதுதான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பூத் கமிட்டி எல்லாம் வந்து இப்பதான் வந்து மாவட்ட செயலாளர் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் நம்ம வந்து ரைஸ் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம். நம்ம சைடுல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா. பட் ஒன்ஸ் இப்பதான் ஸ்டார்ட் ஒரு பண்ண விஷயம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓப்பனா ஒரு விஷயம் உடைச்சு பேசினேன். நம்ம சைடுல வந்து பெரும்பாலான பசங்க வந்து இளைஞர்கள், சரியா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்குக்கு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி போறோம் நிறைய பேர், சரிங்களா. நம்ம வந்து பழுத்த அரசியல்வாதிகள் கிடையாது. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 45 வயசு, கொஞ்சம் நல்லா செட்டில்டான ஃபேமிலியா இருப்பாங்க, பினான்சியலா இருப்பாங்க, ஜாதி ரீதியா ஏரியாவில் ரொம்ப அறிமுகமான முகமா இருப்பாங்க. அவங்க கூப்பிட்டா பத்து, ஆனா நம்ம கூப்பிட்டா யாரும் வர மாட்டாங்க, சரியா. அந்த காலன்றது நமக்கும் நடக்கும். நாளைக்கு நம்ம குரல் கொடுத்தா கூட 10 பேர் வருவோம். இப்ப நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய வலுவான கட்சிகள் அதிமுகவும் திமுகவும் அந்த காலத்து இளைஞர்களை கரங்கோத்து தான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய கட்சியா உருவெடுத்திருக்கிறதே தவிர ஸ்டார்டிங் பெரிய கெத்தால இல்ல. அவங்களையும் அந்த காலத்துல வந்து நசுக்கான கட்சிகளும் இருக்கு, அவங்களையும் வந்து அடக்கண கட்சிகள் இருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இதை நினைச்சா வரி பண்ணாதீங்க. நீங்க பிக் ஸ்டெப்ல தேவையில்ல. அப்படி பிக் ஸ்டெப் எடுக்கிறீங்களா, மாவட்ட செயலாளரை வச்சுதான் நீங்க எடுக்க அதான் முடியும் அவங்க தவிர டக்கு டக்குன்னு பொறுப்பு போடணும். மீட்டிங் அப்பப்ப இந்த கிராமப்புற சைடுலாம் அப்பப்ப சின்ன மீட்டிங் போடணும், கலந்து ஆலோசிக்கணும் மக்கள்கிட்ட. bro, அது மூவ் எல்லாமே ஆன் நல்ல ஆனதே தான் ப்ரோ தெரியல. இருக்கு. எனக்கு நீங்க அது ஒரு நல்ல விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க எத்தனை பேரு அதுதான் சொல்றேன். இப்போ எத்தனை பேரு இப்போ
ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நீங்க சொல்ற இந்த மாதிரி மீட்டிங் 1, 2 அங்கங்க நடக்குது. அது கூட யார் பாத்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர் தலைமையில தான் நடக்குது. ஏன்னா, கட்சிய பொறுத்தவரைக்கும் அபிஷியலா நியமிச்சது அவங்கள தான். சரியா? இன்னும் அடுத்த கட்டம்ன்றது நியமிச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் தோண வேணும். எல்லாருமே நியூ. அரசியலுக்கு வந்து எல்லாமே புதுசு. முன்ன நம்ம பேனர் காட்டினோம், தியேட்டர்ல காட்டினோம், செலிப்ரேஷன் பண்ணோம். அது தியேட்டரோட போச்சு. இன்னைக்கு ஸ்ட்ரீட்ல ஒரு கொடி கம்ப காட்டினோம்னா ஆளுங்கட்சிக்காரனும் கேட்பான். ஆமா. அங்க இருக்கிற ஏடிஎம் கேட்பான். எல்லா கட்சிக்காரனும் ஒண்ணு வந்து கேட்பான். அது சமாளிக்கிற திறமை வேணும்னா நீங்க மாவட்ட செயலாளரோட கரங்கோத்தா மட்டும்தான் முடியும். உங்க ஏரியால இருக்காங்களா டிகேக்காரங்க ஒரு 10 பேர் இருக்கீங்களா? அவங்கள வச்சு நீங்க ஈஸியா மாவட்ட செயலாளரை ரீச் பண்ணலாம். நீங்க அவங்கள வச்சு ஃபர்தர் மூவ் பண்ணலாமே தவிர, இண்டிவிஜுவலான மாட்டீங்க. சரியா? ஆர்வ கோளாறுல நானா போய் ஒரு இந்த இது பண்றேன், அது இது பண்றேன். சின்ன சின்னது பண்ணும்போது யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு பெருசா அது மாவட்ட செயலாளர்களோட கண்காணிப்போட பண்ணுங்க. அதனுடைய ஏன் அது சொல்றேன்னா, உங்களுடைய ஹெல்த்தும் நமக்கு முக்கியம். கட்சியை தாண்டி தனிப்பட்ட முறையில உங்களுடைய ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான மூவ் அது நல்லா டெவலப் ஆகும். கண்டிப்பா நடக்கும். நாளைக்கு நீங்க நினைக்கிற அந்த கிராமப்புற மீட்டிங் எல்லாமே நடக்கும். நமக்கு இன்னும் நிறைய வளர்ச்சி தேவை. இது பத்தாது. இன்னும் நிறைய தேவை. அந்த ஸ்டெப் இன்னும் பாத்துக்கலாம். அந்த மாதிரி ஒண்ணும் இப்ப பண்ண ஏதாவது தேவையில்ல. பேசு இந்த பிரதர் மாதிரிலாம் நீங்க போகும்போது அப்புறம் இந்த அட்வொகேட் டீம்ல இருந்து யாராவது ஒருத்தங்க இருந்துன்னு வச்சுக்கேன் வந்து ரூல் லா படி ஏதாவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணா இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது யாராவது ஒருத்தர் இருந்தா ஒரு ஹெல்ப்பா இருக்கும். அந்த மாதிரி நான் நிறைய அதுதான் ஓப்பனா நான் ஏன் சொல்லணும்னா, நீங்க வக்கீலே வச்சு பேசினாலும் லோக்கல் பாலிடிக்ஸ்ன்றது வேற. சரிங்களா? எத்தனை போலீஸும் இருந்துருவாங்க, எத்தனை நாள் வக்கீல் உங்க கூட இருந்துருவாங்க. உங்க ஏரியால நீங்க அதனால பார்த்துதான் அவனும் சமாளிச்சுதானே ஆகணும். சோ ஒண்ணு பண்ணும்போது கட்சியில் நம்ம பெரிய ஆட்கள் வந்து உங்களுக்கு போனா கண்டிப்பா தேவை. ஒரு போன் போட்டாலே வந்து கோப்பு வந்து என்னப்பான்னு கேக்குற அளவுக்கு நீங்க ஒரு நெருக்கத்தை வளர்த்துக்கணும். இப்போ வரைக்கும் எங்க ஊர் சைடுல விஜய்ன்றாங்க. அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அந்த எலெக்ஷன் டைம்னு வரும்போது நம்ம தொகுதிக்கு இவர் வரைக்கும் இப்ப எங்க தொகுதிக்கு அருண்மொழி இருக்கா இவர் தான் நல்லா செஞ்சிருக்கு அப்படி இந்த தொகுதிக்குன்னு வரும்போது அந்த ஃபேஸை பார்த்து கடைசி நேரத்துல சில பேர் ஒரு குரூப் அப்படியே மாறிடும். ஒரு 10 to 20% அந்த மாதிரி போட்டுடுறாங்க. விஜய் அங்க நிக்கிறாரு, அவருக்கு அங்க போட்டு நம்ம தொகை நம்ம போட்டு அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்றாங்க. அப்ப இந்த கடைசி அந்த நிப்பாங்களே அந்த பூத் கம்பெனி அந்த ஆபீசரே கட் பண்ணிடுறானுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நானே பாத்துருக்கேன். போன எலெக்ஷன்ல என்னன்னா இது பண்ணுவானுங்க. இது காலங்காலமா பண்றது தானே. இது என்ன புதுசு கிடையாது. எலெக்ஷன் டைம்ல வந்து நல்லவன்ற மாதிரி செங்கலை தூக்கி காட்டுறது. இந்த வாட்டி பேப்பரா பெண்ணா ஏதாவது ஒண்ணு நாங்க தான் பண்ணோம். தமிழ்நாட்டுக்கு வந்து நான் 3 வயசுலயே 3 மாசத்துலயே நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இந்த கதைலாம் கொடுப்பாங்க. நீங்க நம்மலாம் வந்து நீங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட இததான் சொல்லணும். இதெல்லாம் பச்சை டிராமா. ஓட்டுக்காக டிராமா. இந்த ஓட்டு நாடகத்தை பண்றதுக்காக வந்த டிராமா. இதை நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். நம்மால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி பாதி விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இவங்கெல்லாம் யாரு, என்ன நாளு, என்ன நம்ம கேம் ஆண்டுக்கிறாங்கன்ட்டு. இதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் நேரடியா. அதுக்கப்புறம் நீங்க தான் வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசணும். ஏன்னா வீட்டுல இருக்க மக்களுக்கு எல்லாம் அவங்களோட மெயின் தாட் என்ன தெரியுமா இருக்கும்? சம்பாதிக்கணும், இந்த மாசத்தை எப்படி ஓட்டணும். தினக்கூலி மக்களோட மிகப்பெரிய விஷயமே இந்த மாசத்தை எப்படி ஓட்டணும், இந்த ஒரு நாளை எப்படி ஓட்டணும் நிம்மதியா. அததான் அவங்களோட மெயின் சோர்ஸா இருக்கும். சோ யாராவது ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுத்தா அவங்களுக்கு அது பெரிய உதவியா தான் நினைப்பாங்க. யாரா இருந்தாலுமே. இப்போ ரோட்ல போறவங்க ஒருத்தவங்களும் நீங்க வந்து ரோட்ல ஓரமா உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க சாப்பாடு கொடுத்தா நீங்க கடவுள் மாதிரி தெரியுங்க உங்களுக்கு. புரியுதா? அந்த மாதிரி மக்கள் அந்த மக்கள் அவனெல்லாம் கேட்கலாம் சார். ஏன் அந்த மாதிரி கூட தான் சொல்லுவேன். என்ன இன்ஃபார்ம் சொன்னா இம்ப்ரெஸ் அந்த சொல்லுவேன். இப்படி எல்லாம் பேர் எழுதிடுங்க. ஸ்டோரி போடுவோமா? டீசன்ட்டா பேச சொன்னீங்கன்னா எனக்கு புரியல. போட எல்லாம் லிஸ்ட் போடு. ஸ்டோரி போட்டுக்குமா? ஸ்டோரி என்ன மெட்ராஸ்காரன் சப்போர்ட்டா? இல்ல டிஎம்கேவோட பிக்கெஸ்ட் வின் எப்ப நினைக்கிறேன்? அதிகபட்ச சீட் எப்ப லாஸ்ட் வின் பண்ணாங்க? வர வர எனக்கு என்ன சப்போர்ட் பண்றதுக்கே முடியல. இல்ல அவங்களுக்கே வந்து லாஸ்ட் வந்து 1996 வந்து 174 சீட். அதுதான் மிகப்பெரிய வின்னு. 200 இப்ப சொல்லிக்கிறாங்கல்ல. 1996 அவங்க அப்பா கலைஞர் இருக்கும் போது வந்து 174. அடுத்த பிக்கெஸ்ட் வின்னே வந்து இப்ப 2021. அப்ப வந்து ஆப்போசிட் பார்ட்டி யாருமே இல்ல. டிஎம்கேவை எதிர்க்கணும்னு சொல்லி போட்டா ஓட்டே அவ்வளவுதான். அப்பயுமே வந்து 159 தான். புரியுதா உனக்கு? இதுக்கே அதிகமான சீட்டு வாங்கினா 189 தான். உனக்கு ஆப்போசிட் பார்ட்டி அல்லே இல்லாத வச்சே வந்து 159 தான். அதுலயும் நீ வந்து அந்த கூட்டணி கட்சி இதெல்லாம் கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா வந்து 130 சம்திங் தான் வரும். புரியுதா? 133 வரும்.
டிஎம்கே போட்டாலாம் கிறிஸ்டின், புர்கா இது வந்துட்டு காஸ்டியூம் போட்டவங்க எல்லாரும் முஸ்லீம். முதல்ல எல்லா முஸ்லீமும் நல்லவனும் கிடையாது, எல்லா இந்துவும் நல்லவனும் கிடையாது, எல்லா கிறிஸ்டின் நல்லவனும் கிடையாது. இதேதான் பீஸ்ட்லயே வந்துட்டு காட்டிருப்பானுங்க. தான் விஸ்வரூபம்லயே காட்டிருப்பான் எல்லா படத்துலயும். மூதேவிங்க ஒரு ஒரு காஸ்டியூமை பார்த்தாலே உடனே பிளேம் பண்ணிடுறானுங்க. எனக்கு சத்தியமா இப்பெல்லாம் அந்த படமே எடுக்க முடியாது. முதல்ல எப்படி படம் எடுப்போம்? முதல்ல லாலா கடசாதி லாலா கடைசாண்டி தான் எடுக்க முடியும். அது மட்டும் தான், அந்த காஸ்டியூம் மட்டும் தான். அதான் அதை மட்டும் தான் இவனுக்கு கேட்க மாட்டானுங்க. இல்ல இல்ல இப்ப தெரியல அதுதான் நீ நருட்டோ, பேச தெரியல தெரியாம கேக்குறேன். அதான் இப்ப நீ ஒரு நிமிஷம் இல்ல பூமரு, இல்ல நீ டைரக்டர் இல்ல நருட்டோ டைரக்டர், ஒரு டெரரிஸ்ட் படம் வந்துட்டு ஒரு டெரரிஸ்ட் ஆப்போசிட்டா ஒரு படம் எடுக்கிற, நீ எப்படி எடுப்ப? இல்ல அதுக்குதான் நான் இடையில ஒரு நான்லாம் வந்து டிஎம்கே ஃபிளாக் வச்சு எடுப்பேன். இல்ல நீ நேரா டிஎம்கே படம் ரொம்ப நேரமா ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சொல்லிடுறேன் நானு. என்னன்னா இப்ப சொல்ல வரோம்ல, இப்போ ஒரு என்ன சொல்றது, நீ சொன்னல இந்த உடைகளை பத்தி ஒரு விஷயம் சொன்னல, உடைகளை தவிர்த்து மதத்தையும் கொஞ்சம் தொட்டு சொல்றேன். எந்த ஒரு உயிரை கொன்னும் ஒரு மதத்தை பேரை சொல்றானோ அந்த மதத்துக்கு அவன் உண்மையா இல்லாதவன் தான் அர்த்தம். அவங்களுக்குள்ள ஒரு வஞ்சகம் வச்சுட்டு தீர்க்க நினைக்கிறானே தவிர, அது ஒரு உருவத்தை காட்டதான் அவன் மதத்தை யூஸ் பண்றதே தவிர, அந்த மதம் எக்காந்தவனும் அதுக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. அந்த மதத்தை உண்மையில அவன் சார்ந்தவனும் அது கிடையாது. அது எந்த மதமா இருந்தாலும் பொருந்தும். இந்துவோ, கிறிஸ்டினோ, முஸ்லீமோ, பௌத்தமோ எதா இருந்தாலும் பொருந்தும். சரியா? ஒரு துணியை வச்செல்லாம் மதவாதின்றதெல்லாம் ஒருத்தனை வந்து சொல்ல முடியாது. சரியா? எல்லா மதமும் சொல்றதே வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும்னு தவிர ஒருத்தனை அழிச்சுக்கன்னு சொல்லிட்டு எந்த மதமும் இங்க போதனை கொடுக்கறதே கிடையாது. அதை வச்சுட்டு இந்த பிக்காளி பசங்க தான் வந்து ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கானே தவிர, எல்லா மதமும் சொல்றது வந்து பொதுமக்களும் ஏழை மக்களும் நல்லா இருக்கணும், நன்மை செய்யறத தவிர, இவனுங்க தான் பொய், பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, ஒவ்வொருத்தவங்க இன்னொருத்த மேல தாக்குதல் இருக்கு. அது என்ன நேரத்தை செட் பண்ணிக்கணும்னு இருக்கான். அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுது. இங்க மதமா இருக்கு, அமெரிக்காவுல நிறமா இருக்கு, ஒரு சில இடத்துல பணமா இருக்கு, அவ்வளவுதான் வடிவமே தவிர வேற எதுவுமே கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அதனால எல்லாரும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். புரிஞ்சுக்காத நாய்ங்க தான். இல்ல 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 இது பரவாயில்ல. இந்த கேஜிஎஃப்ல ஹீரோ முஸ்லீம் தான் ஒருத்தன் தெரியுமா? ஏன்டா கேட்டா பெரிய தாடி வச்சுனுக்குறான்னா, டேய் பேர் அவன் படத்துல ராஜகிருஷ்ண வீரியான பேர் கொண்டான். அதான் இவனுக்கு புரியுதா? அது ஒரு மென்டாலிட்டி. அதுதான் எனக்கு தாடி வச்சிருந்தா நான் படம் பார்க்கும்போது ஒரு கேரக்டர் வரும்போது அந்த கேரக்டர் என்ன பேசுது, அது அடுத்தது ஸ்கிரீன் பிளே என்ன பிளே ஆகுதுன்னா நான் பாக்குறேனே தவிர, அது இந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்டினா நான் பாக்குறதே கிடையாது. சரியா? அது ஒரு கேரக்டர். முதல்ல இல்ல என்ன கேட்டா, இப்போ ஒரு மதத்துக்கு உப்பு போட்டு ஒரு படத்தை ஹிட் ஆகணும்னா, அது என்ன கேட்டா நீ வந்துட்டு அது நார்த்ல ஈஸியா பண்ணலாம். ஏன் நீ தெலுங்குல கூட இது ட்ரை பண்ணலாம். இப்போ ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது, ட்ரை பண்ணலாம். ஆனா ஆகும். தமிழ்நாட்டுல ஒரு மயிரை கூட அது இது எல்லாருக்கும் தெரியாது. அது எனக்கு என்னன்னா, இது ஒரு டாபிக்னு இங்க எடுப்பானுங்க, அதுதான் செம்ம டென்ஷன் ஆகும். முதல்ல உனக்கு எந்த இப்ப ஏன் பாலைத்தம்மன் பத்தல கூட ஏதாவது ஒரு பாய் ரோல்லாம் வரும்டா. அந்த மாதிரிதான் புரியுதா? தமிழ் சினிமா அப்படிதான் வளர்த்து வச்சிருக்கோம். புரியுதா? இவனுங்க வந்துட்டு அதான் ஏதாவது ஒரு இப்ப இதுல ஹைலைட் என்னன்னா விஜய்க்கு மட்டும் தான் நடக்கும். எனக்கு அதான் டென்ஷன் ஆகும். இதை தாண்டி பார்த்தா ஏதாவது கமலுக்கு ஏதாவது அந்த மாதிரிதான். நான் வந்து ஒரு லேடியை தேடிட்டு இருக்கேன் அலெக்ஸ். ஓகேவா? நான் ஒரு லேடி ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து இந்த பாட்டு வரும்போது, லியோல பாட்டு வரும்போது அவருதான் வந்து இப்போ நீ இல்ல முதல்ல இப்ப விஜய் வாயில சிகரெட் பூச்சாருன்னா, ஜெயிலர்ல அவன் என்னத்த வச்சிருந்தான், பேட்டையில என்னத்த வச்சிருந்தான், மாரியில என்னத்த வச்சிருந்தான், ஏன் மங்காத்தால என்ன கோமி தேட குடிச்சான்? அவன் குடிச்சானா? நெக்ஸ்ட் டைம் வருவானுங்க. குடிச்சானா? எனக்கு டவுட்டா தான் இருக்கு, குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி இல்ல சரி இதெல்லாம் விட்டுறலாம். ஏன் இப்ப ரெட்ரோல கூட தான் அது இன்னும் ப்ரொமோஷன்ல புரியுதா? இப்ப நீ லியோல கூட ஃபர்ஸ்ட் லுக்ல ப்ரொமோஷன்ல கூட லியோல வந்துட்டு அது அந்த இந்த மாதிரி படம்னு சொல்லு, அது ஒரு கேங்ஸ்டர் படம் தான் சொன்னானுங்க. ஏன் ரெட்ரோலாம் ப்ரொமோஷன்ல சேர்ட் தான் வரான். இல்ல இதெல்லாம் கேட்டோம்னா அவனை வந்து மதிக்க மாட்டானுங்க. அவன் குடிச்சா நீ யாரா பாடா அப்படின்றாங்க. ஏன்னா கேட்டா இல்ல அது இல்ல அது ஒரு ரீசன் சொல்லுவானுங்க. அதான் விஜய் படம் வந்துட்டு நிறைய பேர் பாக்குறாங்க, ஃபுட்பால்ஸ் அவங்க படத்தை கம்மியா தான் பாக்குறாங்க. அதுக்கு நாங்க என்னடா பண்றது? இது ஒரு இந்த ஃபயர் தான் வேணும். அடிங்க போட்டு நொறுக்கிங்க அவனுங்களெல்லாம். இவனுக்கு இனிமேட்டு ஏதாவது டாபிக் இந்த மாதிரி ஒரு மொக்க டாபிக் எடுத்துட்டு வந்து பெரிய இது மாதிரி பேசுவானுங்க, அடிச்சு நொறுக்கி விட்டுருங்க. முதல்ல இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஏன் இப்ப
இப்போ வந்துட்டு அதான் துணை முதலமைச்சரா இருக்கிற உதயநிதி ஸ்டாலினே தப்போமே ஒரு கண்ணாடியில வந்துட்டு மோந்து பாக்குற மாதிரி தான் தெரியும் சில பேருக்கு. கிளைமேக்ஸ்ல குடிச்சிருவாப்புல ஞாபகம் சந்தானமிக்க பண்ண டே மச்சான் குடியடா என்னதான் அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்துட்டு குடிச்சிட்டு கூட வந்துட்டு எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா துப்பாக்கி படத்துக்கு டிக்கெட் வச்சுன்னா அவரே ஆடி இருப்பாரு. குருவி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதான் அவர் தான். ஏன் முக்காவாசி படத்தை ரிலீஸ் பண்ணதான் அவனுக்கு தான். இவன்லாம் விஜய் பத்தி பேச தேவைதான் ஒரு தகுதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. முதல்ல முதல்ல விஜய் பண்ண ஒன்னொன்னுத்துக்கும் அப்ரூவ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணதே இவனுக்கு தான். புரியுதா? இவனுங்க வந்துட்டு அதான் கேட்கறதுக்கு எதுவும் கிடையாது. இது எல்லாத்தையும் விட்டுறலாம். ஒரு சன் டிவி ப்ரோக்ராம் ஒண்ணு வச்சானுங்க. அதான் ஸ்டாலின் வந்துட்டு ஸ்டாலின் கிட்ட கேட்டாங்க, எந்த ஆக்டர் உங்களுக்கு தமிழ் ஆக்டர் பிடிக்கும்னு. நீ நினைச்சா ரஜினியை சொல்லிருக்கலாம். புரியுதா? கமல், அஜித், நிறைய பேர் இருக்காங்க. அவர் எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன சொன்னார்தான், இளைஞர்களை கவர்றதுல எனக்கு விஜய் பிடிக்கும். புரியுதா? அதாவது இந்த ஒரு என்னைக்குமே அதான் எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர் வரும்போது தான், ஏன்னா யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இத்தனைதான் எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர் வந்து திடீர்னு அவனுங்களே தான். இப்ப யோசிச்சு பாரு, இப்ப உதயநிதி நினைச்சிருப்பானா துப்பாக்கி டிக்கெட் எடுத்தவரு நம்ம 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 முன்னாடியே துப்பாக்கி எடுத்து நீட்டு வரன்ற மாதிரி. புரியுது? அந்த மாதிரிதான் நிலைமை இது. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல தான் விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வந்து அதான் டிஎம்கே அடிப்பாரு. ஹலோ ப்ரோ, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசிக்கலாமா? சொல்லு. ப்ரோ, நான் வந்து சூர்யா ஃபேன் தான். ஆனா இவரு விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. அதே மாதிரி நீங்க வந்து இப்ப அஜித் ஃபேனு இவங்கெல்லாம் திட்டுறீங்கல்ல, சொல்றீங்கல்ல, அவங்களும் வந்து இப்ப நான் நிறைய மாறிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க, அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க கூட வந்து நேத்து நான் அவங்கள பார்த்தேன். அவன் வந்து இந்த வாட்டி யாருக்குள்ள ஓட்டு போடுவா அப்படின்னு சொல்லி சும்மா கேட்டேன். அதுக்கு அஜித் ரசிக, விஜய் தொண்டன், அந்த மாதிரிதான் இப்ப நிறைய பேர் மைண்ட் செட்ல மாறிடுச்சு ப்ரோ. அதனால இருந்தாலும் இப்ப நீங்க அவங்களுக்கு இதுக்காக ஒரு பாசிட்டிவ் சொல்றீங்க, இருந்தாலும் சொல்லாதீங்க. ஏன்னா இப்ப அவங்களும் மாறிட்டாங்க. அவங்களும் இப்ப நமக்கு தேவைதான், அவங்களோட சப்போர்ட் நமக்கு தேவைதான். இல்ல ப்ரோ, நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். அதான் இங்கேயும் ஏன் 100 தடவை சொல்லிட்டேன். இங்க இன்ஸ்டாகிராம் வேற மாதிரி இருக்கும், யூடியூப் வேற மாதிரி இருக்கும், ட்விட்டர் அதுவும் வேற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ட்விட்டர் எடுத்து பார்த்தா இப்ப ஊருக்கு ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். புரியுதா? அதாவது விஜய் திட்டுறவன் ஊருக்கு ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அஜித் ஃபேனா சொல்றேன், அஜித் ஃபேனா விஜய் திட்டுறவன் ஊருக்கு ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். ஆனா இங்க இருக்கிறதே இப்ப மிஞ்சு போனா இப்ப ஒரு திட்டுற ஒரு கொஞ்சம் பேர் ஐடி எடுத்துப்போமே. இப்ப அஜித் ஃபேன் எடுத்துப்போம், ஒரு மினிமம் ஒரு 20 ஐடி தான் தெரிஞ்ச ஐடி சொல்றேன். இது அது கூட இருக்காது. எப்ப 20 ஐடி பேர் கூட தெரியாதா இருக்கும். புரியுதா? சும்மா சொல்றேன், ஒரு 20 ஐடின்னு எடுத்துப்போம். அந்த 20 ஐடி வந்துட்டு இப்ப அதாவது ட்விட்டர்ல லட்சக்கணக்கில் தான் யூஸ் பண்றானுங்க. இந்த 20 ஐடி இருந்து என்ன இப்ப இந்த 20 ஐடினால நான் அஜித்தை திட்டுறேன்னு கேட்டா அதனால நான் திட்ட மாட்டேன். புரியுதா? அதனாலதான் நான் இது பண்றது இல்லை. என்னைக்குமே வந்துட்டு நான் அதான் அஜித்தை வந்துட்டு ஏதாவது அபியூஸ் பண்றதா திட்டுறதா இருந்தா கூட அஜித் ஏதாவது தப்பு பண்ணதான் நான் திட்டுவேன். அதனாலதான் இப்ப லாஸ்டா ஏன் விஜய் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியில இருந்து நான் திட்டுறது இல்லை அஜித். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு ஒரு மியூச்சுவலா அது இதுவான மாதிரிதான் இருந்தது. சண்டை போடாம அந்த மாதிரி போன மாதிரிதான் இருந்தது. நடுவுல வந்துட்டு ரஜினிக்கு சண்டை வந்துச்சு. ஒரு நிமிஷம் ராகுல் ப்ரோ, நீங்களே பாத்துருப்பீங்க, ரஜினிக்கு சண்டை அது ஆப்போசிட்டா போயிடுச்சு. அதான் இல்ல ப்ரோ, அதான் அந்த டைம்லயே வந்துட்டு நான் அஜித்தை வந்துட்டு விட்டாச்சு. அப்பயே வந்துட்டு ரஜினி கடைசியில உண்மையிலே வந்துட்டு சண்டை வந்துட்டு அரசியலுக்கு வந்தனால அஜித் கூட சண்டை வந்துட்டு நிப்பாட்டினது அது கிடையாது. ஏற்கனவே நிப்பாட்டியாச்சு அஜித் கூட சண்டை. அரசியலுக்கு வந்தனால ரஜினி கூட சண்டை நிப்பாட்டினானுங்க. ஏன்னா இப்ப ஒரு லெவல்ன்றதே அது நல்லா இருக்கும். அது ஏன்னா இப்ப விஜய் ரஜினி சண்டை தான் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, இப்ப குட் பை டக்லி போட்டு இவ்வளவு திட்டின்னு இவ்வளவு ஜாலியா ஏன் படம் வந்துட்டு இவ்வளவு மர்மர் படத்துக்கு வர மாதிரி எவ்வளவோ ஃபேக் பாசிட்டிவ் ரிவ்யூ எல்லாம் கொடுக்குறானுங்க. படமும் நல்லா பாசிட்டிவ்ன்ற மாதிரி ஓட்டுறானுங்க. ஆனா அவனுங்க பாக்ஸ் ஆபீஸ் எடுத்து பாத்தீங்களா 3 நாள்ல 100 கோடி பண்ணி வச்சிருக்கான். இது விஜய் கூட இப்ப எப்படின்னா அவனுங்களுக்கு வந்துட்டு விஜய் கூட கம்பேர் பண்ண முடியல. ஒரு நிமிஷம் இல்ல இருடாடி இருடா, விஜய் கூட கம்பேர் பண்ண முடியல. அமரன் கூட யார் தெரியுமா? டிஎம்கே ஆளுங்க வேற இருப்பானுங்க. ஆமாமா, இல்ல உண்மையில நான் நோட் பண்ணிருக்கேன். இத நோட் பண்ணி அவங்க மட்டும்தான் அஜித் ஃபேனாவும் இருப்பானுங்க, டிஎம்கே ஆளாவும் இருப்பாங்க. இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, இதுல ஒரு நிமிஷம் இல்ல, இதுல 2 விஷயம் இருக்குது. இல்லடா இரு, இதுல இல்ல விஜய் இப்ப நம்மளால பாதிக்கப்பட்டவன் ஒருத்தர் இருப்பான். அதாவது இப்ப விஜய் ஃபேன் அடிச்சு பாதிக்கப்பட்டவன் அது ஒரு அஜித் ஃபேனை கண்டிப்பா இருப்பானுங்க, ஒரு 2-3 பேர் இருப்பானுங்க. ஆனா நடுவுல வந்துட்டு பூந்தவனுங்க யார் தெரியுமா? இவனுங்க யாருன்னே தெரியாது.
எனக்கு ஒரு சில பேரெல்லாம் தெரியும். இந்த வலிமை டைம்ல இருந்து இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு உண்மையில ஆனஸ்டா அஜித்துக்கு இருப்பான். எங்க அஜித்தை திட்டுறியான்னு வருவான், புரியுதா? நான் அவனை கூட மதிப்பேன். ஆனா இப்ப இருக்கிற ஐடியில யாவனே தெரியல. எல்லாம் இந்த கேட்டா விஜய் கட்சியை திட்டுறான், புரியுதா? இவனுக்கு தான் என்ன கேட்டா ஊப்பியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா இவனுக்கு தான் மேக்ஸிமம் ஊப்பியா கலந்து இது பண்ணுவாங்க. அஜித் போட்டோ அதனாலதான் நான் வச்சுட்டு ஓப்பனா இது தான் பண்ணா அவன் அஜித் ஃபேன் ஆயிடுவானா? அதான் நான் கேக்குறேன். அததான் ப்ரோ சொல்றேன். இப்போ ஒன்று சொல்லிட்டான், நீங்க ட்விட்டர்ல ஒரு நிமிஷம் எங்க வேணா நீங்க ஓட்டு கேளுங்க, ஏன் அஜித் ஃபேன் உன் ஃப்ரெண்டு கிட்ட கூட ஓட்டு கேளுங்க. ஆனா ட்விட்டர்ல என்னைக்குமே இந்த இவனுங்க கிட்ட ப்ரோ நீங்க அது ஓட்டும் மட்டும் கேட்காதீங்க, இல்ல போடவும் மாட்டான், அலெக்ஸ், அது மட்டும் இல்ல. போடவும் இப்ப மாட்டான். நம்மால் போட்டோ வச்சுட்டு நம்மளுக்கு எதிராலாம் பேசுவானுங்க, அது பாத்துருக்கல. இதெல்லாம் ட்விட்டர்ன்றது ஒரு அ- மாயமான வேர்ல்டு. அ- அ- அதெல்லாம் இல்ல அது ஆதி காலத்து டெக்னிக். இன்னும் சில பேர் தெரிஞ்சுதான் இருக்காங்க. விஜய் டிபி வச்சா இன்னொன்னு, விஜய் டிபி வச்சாவெல்லாம் விஜய் ஃபேன் இல்ல முதல்ல. ஏன் இப்ப நான் ஒன்னு ப்ரோ சொல்றேன், நானே இப்ப நான் விஜய் இப்ப ஃபேன் நான் இல்ல இப்ப நான் ப்ரோ, வச்சு நானே விஜய் ஃபேன். நான் தான் சொன்னேன், நானே சூர்யா ஃபேன் தான். பாத்தியா பேரு இங்க ஒரு ப்ரோ சாட்சி. ப்ரோ இல்ல இங்கே ஒரு விஜய் கருப்பு பிடிக்குதுன்னு வந்து விஜய் டிபி இல்ல இல்ல ப்ரோ நான் சூர்யா ஃபேன் இல்ல தான். நான் அவரு ஃபர்ஸ்டே சொல்லி தானே சொன்னேன். கட்சியில தான் நான் கட்சி விஜய் விஜய் கட்சி பிடிக்கும். வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து விஜய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ, புரியுதா? இல்ல ப்ரோ, இப்போ ஒரு நிமிஷம் ஒரு எக்ஸாம்பிள், இல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப என்ன எடுத்துப்போமே, நாளைக்கு நானே ஏதாவது விஜய் இப்ப, ஆனா இது வரைக்கும் நான் போட்டதும் கிடையாது. இவன் ஒரு இருக்கிறதுல ஒரு டார்க்கான ஒரு ப்ரோ ஊரே அடிக்கும் போது கூட நான் விஜய் பக்கம் நின்றுருக்கேன். ஆனா ஒன்னு சொல்றேன், இப்ப ஒரு நிமிஷம், என்ன மாதிரி பெரிய இல்ல என்ன மாதிரி ஒரு ரொம்ப பெரிய நம்பர் இருக்கிற ஐடியோ இல்ல எந்த புரியுதா, ஒரு 20K 100K எவனா இருந்தாலும் சரி, இப்போ விஜய் ஒருத்தன் திட்டி போடுறானா அவனுக்கு புரியலன்னு தான் அர்த்தம், இல்ல அறிவிலன்னு அர்த்தம், புரியுதா? நம்பால் தப்பு பண்ணி இப்ப ஏன்னா இல்ல நம்பால் தப்பு பண்ணி திட்டுறது தப்பே கிடையாது, புரியுதா? ஆனா இந்த ஆள் தப்பே பண்ணி இருக்காது. இவனுங்களே ஏதாவது நினைச்சு நீ அதான் இது ஏன் பண்ணல அது ஏன் பண்ணல இது ஏன் இது பண்றேன்னு சொல்லிட்டு திட்டிருந்தா அது இவனுக்கு மேல தான் தப்பு. நான்லாம் கொடி வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன் ப்ரோ, வீட்டுல கட்டணும்னு. இது எலெக்ஷன் டைம் அப்ப வீட்டுல கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு மேல ஏறி கட்டியே ஆகணும் அப்படின்னே வச்சிருக்கிறேன். ஒரு கொடி தான் இருக்கு, அதையும் இப்ப கட்டிட்டோம்னா வெளுத்து போயிடும் கலரு அப்படிங்கிறதுக்காக கிட்ட வரப்போ கட்டிக்கலாம்னு வச்சிருக்கிறேன். எவ்வளவுதான் ப்ரோ இந்த குடும்பத்திலே இவனுங்களே வந்து இந்த தமிழ்நாட்டை சுரண்டி சுரண்டி எடுத்து இன்னும் என்னதான் பண்ண போறானுங்க. அவங்கள ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? இந்த இது மத்தவங்கள அவங்க வந்து இது இப்போ விஜய் வந்து படத்துல அடிச்சா பரவாயில்ல. இல்ல நினைக்கிறேன் நான் சொல்றது இப்ப அவரு சொல்றேன் ப்ரோ, முஸ்லீம் தான் வந்து அந்த இதெல்லாம் பண்றாங்க, இப்படி முஸ்லீம் வந்து விஜய் படத்துல தப்பா காட்டுறான்னு சொல்றாங்கல்ல. இது ஃபர்ஸ்ட் வந்து யாரோட தப்புனா, ஒரு டைரக்டர் வந்து அவர் என்ன ஸ்டோரி வந்து நரேட் பண்றாரோ அதுதான் வந்து ஒரு ஆக்டர்கிட்ட சொல்ல முடியும், அதை தான் அந்த ஆக்டர் வந்து நடிக்க முடியும். அது வந்து ஒரு டைரக்டர் கையில இருக்கு, அவர் ஆக்டர் கையில என்ன இருக்கு ப்ரோ? முதல்ல இது தப்பே இல்ல ப்ரோ, முதல்ல ஒன்னு சொல்றேன், அதுதான் நீங்க சொன்ன மாதிரி இருக்கிற பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்க. இல்ல பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்க என்ன கேட்டா. முதல்ல இல்ல எனக்கு இல்ல இப்ப இதுக்கு முன்னாடி ஏதாவது டெரரிஸ்ட் அட்டாக் படம்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா இல்லன்னு தெரியல, எல்லா படமும் பாருங்க முதல்ல. ஏன் பகத் ஸ்டேட் படத்தை கூட பார்த்தா கூட என்ன கேட்டா இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க, தமிழ்நாட்டுல மட்டும் தான் இந்த கேள்வி கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா என்னமோ அந்த முஸ்லீம் ட்ரெஸ் தான் ப்ரோ உடம்பு ஃபுல்லா கவர் ஆகுது, அதனால ப்ரோ முதல்ல ஒரு நிமிஷம், இல்ல இப்ப ஒரு நிமிஷம், இப்ப தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒண்ணு எடுத்து அங்க வந்துட்டு இப்ப 5000-10,000 குடிச்சு கத்துக்கிட்டு இருக்கான். பேக்ரவுண்ட் யாரு ஓப்பன் அதை பேசிட்டு இருந்தாங்க. அதான் இப்ப தமிழ்நாட்டுல ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வச்சு அதுல இருக்கிற டெரரிஸ்ட்ல இருக்கிற எல்லாரும் பேரும் முஸ்லீம் வச்சு, புரியுது? அப்படி போர்ட்ரே பண்ணா மட்டும் தான் கேட்கலாம், ஓகே இப்படி பண்ணலான்னு. ஈராக்ல நான் வந்துட்டு போய் தான் ஒரு இந்தியால இருக்கிற ஒரு ஆபீசர் வந்துட்டு ஈராக்ல தான் ஒரு இது பண்றாரு, ஒரு மிஷன் அட்டாக் பண்றாரு, இல்ல பாகிஸ்தான்ல பண்றாருன்னா ஏன் விஜயகாந்த் படம் மட்டும் என்ன? எனக்கு புரியல. விஜயகாந்த் படம் போய் என்ன பண்ணியிருந்தாங்க, அங்கேயும் வந்துட்டு முஸ்லீம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வைப்பாங்க, புரியுதா? வில்லன்லாம் அப்பெல்லாம் அவனுக்கு கேட்க மாட்டான், புரியுதா? இப்போ வந்துட்டு அதான் அறிவு வந்துச்சா என்னன்னு தெரியல. முதல்ல சுவிட்ச் பிளேஸ் தான், புரியுதா? பிளேஸ் தான் மேட்ரு. டேரக்டரே இப்ப நீ அதான் கேட்கற, இப்ப மான்ஸ்டர்ல வேற ஏதாவது இப்ப யாராவது பூமர் யாராவது டேரக்டர்னு எடுத்துப்போம். நான் சொல்ற ஸ்கிரிப்ட் இப்ப இந்தியால இருக்கிற ஒரு நம்பர் 1 ஆஃபீஸர் ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்காரு, அவர் போயிட்டு ஈராக்ல இருக்கிற ஒரு டெரரிஸ்ட் ஸ்குவாட் கிட்ட போய் சண்டை போறாருன்னு சொன்னா அந்த செட்டு எப்படி மைண்ட்ல அந்த செட்டு எப்படி இருக்கும், அந்த இடத்துல இருக்கிற ஆளுங்க எப்படி இருப்பாங்க, அந்த இடத்துக்கு இவர் போய் அடிக்கும் போது அது எப்படி இருக்கும் ப்ரோ? அப்படி பார்த்தா மக்கள் நீதி மையம் கமல் விஸ்வர் மூமெண்ட் இல்ல, அதுல அந்த இது எப்படி இருக்கும், அத பத்தி அவனுக்கு இல்லடா ஒரு நிமிஷம். விஸ்வரூபம் சரியான ஸ்கிரீன் பிளே, சரியான படம், கரெக்டா தான் எடுத்திருப்பான், புரியுதா? இவனுங்களும் அதே தான் திட்டினானுங்க. ஏன் முதல்ல போர்ட்ரே எல்லாம் பண்ணலடா யாரும், இவனுங்க இருக்கிறத எடுத்தா சொல்லிடுறாமா.
இப்போ வந்து அமெரிக்காக்காரன் வந்து முஸ்லீம் வச்சு அடிக்க மாட்டான், ரஷ்யா வச்சுதான் அடிப்பான். எதிரி நாட்டுக்காரன் தான். இப்போ இது கொரியன்காரன் வந்து ஜப்பானை அடிப்பான் ஆப்போசிட் பார்ட்டியா, ஏன்னா வந்து எதிரி நாடு, அங்க இருந்து வந்து அட்டாக் நடக்கிற மாதிரி. இப்ப அமெரிக்கால எவ்வளவு தீவிரவாதினா வந்து முஸ்லீம் வர மாட்டான், ரஷ்யாக்காரன் தான் அட்டாக் பண்ணுவான். இல்லைன்னா வந்து நார்த் கொரியால இருந்து வந்து அட்டாக் பண்ணுவாங்க. புரியுதா? அதே மாதிரிதான் கொரியால இருந்து என்ன இருந்துச்சு, ஜப்பான்காரன் வந்து குண்டு போட வருவான், இல்ல ஜப்பான்காரன் வந்து மக்கள் வந்து அறுத்துருவான், சாவடிப்பான், இந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து எதிரி நாடா வந்து அப்படி போட்டுருச்சு பாகிஸ்தான் தான். ஏன்னா நிலத்தகராறு வந்து யாரோட இருக்குதோ அவங்களோட தான் போட்டி வரும். அப்படி செட் பண்ண போய் இப்ப வந்து அந்த பிஜேபி இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, நிலத்தகராறுங்கிறத போய் மத தகரா மாத்திட்டான். புரியுதா? ஓகே, அவன் முஸ்லீம் தான் நம்மளை அட்டாக் பண்றான் அப்படின்னு. அது வந்து தவறா இன்ஃபுளுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து மக்கள் மனசுல அந்த இதை வந்து திரும்ப திரும்ப ஒரு ரொட்டீனா முஸ்லீம் அட்டாக் பண்றான், முஸ்லீம் அட்டாக். ஆனா முஸ்லீம்னு சொல்ல வரல, பாகிஸ்தான்காரன், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அப்படிதான் போட்டு பண்ணணும். முதல்ல அதான்டா. இப்ப ஏன் இந்தியால மட்டும் கேட்டவனுங்க இல்லையா, ஏன் தமிழ்நாட்டுல இல்லையா? ஈராக்லயும் நல்லவா இருக்கானுங்க. ஏன் இப்ப இஸ்ரேல் அச்சின் சத்தானுங்களே, இஸ்ரேல் எத்தனை குழந்தைங்க இது புரியுது, எத்தனை அந்த குழந்தைங்க என்ன பாம்பு வந்துச்சு. ஆனா அங்க இருந்து அக்யூஸ்டா இருக்கிறானுங்க. புரியுதா? இவனுங்க என்னன்னா, இல்ல இப்ப முஸ்லீம்னா எல்லாருமே இல்ல, முஸ்லீம்னா எல்லாரும் நல்லவங்க, முஸ்லீம்னா எல்லாரும் கெட்டவங்க அப்படிலாம் கிடையாது. புரியுதா? இந்துனா எல்லாம் நல்லவங்க, இந்துல எல்லாம் கெட்டவனுங்க. ஏன் இப்ப ஐயர்னா நல்லவன். புரியுதா? ஏன் இப்ப ஒரு சில பேர் சினிமால கேட்பாங்க ஐயர்னா நல்லவன், அந்த மாதிரிலாம் கிடையாது. யாரு எப்போனா தப்பு பண்ணவனுங்க இருக்கிறது. இவ்வளவு ஏன் இந்த, ஆனா என்ன கேட்டா இது சொல்ல முடியாது. ஏன்னா டிஎம்கேன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அவங்க கண்டுக்காம இருக்க முடியாது. ஏன்னா என்ன கேட்டா இல்லடா, இல்ல நீ டிஎம்கே குடும்பத்துல இருக்கிற ஊழல் பண்ண பணத்தை எடுத்தா எவ்வளவு வரும் தெரியுமா? ஆனா யாரும் எடுக்க மாட்டாங்க, அது எடுக்கவும் முடியாது. அந்த மாதிரிதான் எத்தனையோ லட்ச கோடிடா, அம்பானிக்கு ஈக்குவலா வச்சிருப்பானுங்கடா. லட்சத்தை தாண்டி ஏசியாலேயே வந்துட்டு அந்த டாப் 10 லிஸ்ட்ல எடுத்தாலும் இருப்பாங்க கண்டிப்பா. சொல்லியிருந்தாங்க. ஆமா, அந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதே இவ்வளவு இருக்குன்னா கண்ணுக்கு தெரியாதது எவ்வளவு இருக்கும். சிம்பிளா சொல்லலாம், பிடிஆரால வந்து சொத்து, அதாவது லேண்ட் வாங்கவே முடியாது, அந்த அளவுக்கு அவள்கிட்ட லேண்ட் இருக்கு. ஒரு இது இல்ல இப்ப ஒரு நிமிஷம், இல்ல இப்ப இவர் கேட்டார்ல, அதேதான் என்ன சொல்றேன். அஜித் ஃபேன்ஸ்ல நல்லவன் அதிகமா இருக்கான், புரியுதா? ஆனா அவன் யாருமே ட்விட்டர்ல இல்ல, அதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஏன்னா ட்விட்டர்ன்றது எல்லாருக்கும் தெரியாது. இங்க வந்துட்டு கேவலமான அரசியல் சண்டை தான் போவோம். இல்ல கேவலமான அரசியல் சண்டை தான் போவோம், சினிமா சண்டை அப்படிதான் போவோம், ஸ்போர்ட்ஸும் அப்படிதான் இருக்கும். மத்த சோசியல் மீடியாவோட ட்விட்டர்ல தான் வன்மவாதிங்க அதிகமா இருக்கானுங்க. முதல்ல என்டர்டைன்மெண்ட் தான் என்னைக்குமே வந்துட்டு. இப்ப ஏன் சினிமா மட்டும் இல்ல, சோசியல் மீடியால என்டர்டைன்மெண்ட் தான் நம்பர் 1. அதனால தான் இன்ஸ்டாகிராம் நம்பர் 1 இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஃபார்மேட் மட்டும் ட்விட்டர் மாதிரி இருந்தா மைரா கூட யூஸ் பண்ண மாட்டானுங்க. அங்க வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான். புரியுதா? உன்னால அங்க அடிக்கவும் சண்டை போடவும் முடியாது. நீ கமெண்ட்ல சண்டை போட்டாலும் அங்க எவனும் பிரிச்சு பாக்குறதுக்கே போர் அடிக்கும். இங்கெல்லாம் வந்துட்டு குவாட்ல சரசரன்னு ஏதாவது என்னது கோமன மாதிரி போயிட்டே இருக்கும். புரியுதா? அது கொஞ்சம் பாக்குறதுக்கு ஜாலியா இருக்கும். அங்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. குவாட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜாலியா இருந்தது, இப்பெல்லாம் எரிச்சலா தான் ஆகுது. ஏன்னா நம்ம வாட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு ட்விட்டருக்கு வந்தா ஏதாவது நியூஸுக்காக தான் ட்விட்டரே நான் வருது. இன்னைக்கு என்ன அப்டேட் வந்திருக்கு. இல்ல டொனால்ட் ட்ரம்ப்ல இருந்து, மோடியில இருந்து, ஸ்டாலின்ல இருந்து இருக்கிறவங்க யார் ட்வீட் போட்டாலும் அது ட்விட்டர்ல இருக்கிற ட்வீட் தான் எடுத்து நியூஸ்ல போடுவாங்க. அதனாலதான் இங்க வந்துட்டு பாலிடிக்ஸ் நம்பர் 1ல இருக்கும். இதுதான் ட்விட்டர்ல பாலிடிக்ஸ் நம்பர் 1. அதுக்கப்புறம் சினிமா, கொஞ்சம் சினிமாவுடைய அப்டேட்ஸ், சண்டை கொஞ்சம் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் இருக்கிறதுலே நம்பர் 1. ஏன்னா அது இதுல இருக்கும். அதான் புரியுதா? இங்க ஒரு மாதிரி இது வந்துட்டு ஒரு மேகசின் மாதிரிதான் இந்த ட்விட்டர். ஆனா இவனுங்க எப்படி தான் நினைச்சுன்னு பானுங்க, இல்ல ட்விட்டர் வந்துட்டு ஒரு உலகம், அங்க போட்டா நம்மளுக்கு சரிஞ்சிடும். இப்ப நம்ம ஃபாலோ பண்ற பசங்க எல்லாம் ஏதாச்சும் ஒரு ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்றாங்கன்னா அதுதான் முதல்ல வரும் உனக்கு ட்விட்டர் சஜஷன்ல. எனக்கு அதுவே பிடிக்க மாட்டேங்குது இப்பெல்லாம். முதல்ல இல்லடா, யூசர்ஸ பாருங்கடா முதல்ல. இப்ப இனிமே ரீச் தான் மேட்ரு. இப்ப விஜயோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துட்டு இங்க ஒரு இங்க 100K அடிச்சா பெரிய விஷயம். புரியுதா? 100K 200K 300K அடிச்சா அது பெரிய பெரிய சூப்பர். இது நீ இன்ஸ்டாகிராம்ல போய் பாரு, 1 மில்லியன் 2 மில்லியன் 5 மில்லியன் புரியுதா? அதான் ரீச் பார்த்தாலும் அங்கதான் அது அதிகம். ஆனா இங்க நம்ம என்ன நினைப்போம்னா, இது புரியுதா, இன்டர்நேஷனல் யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா இங்க யூசர்ஸ் கம்மி. ஆனா இங்க வைக்கிற ஹையஸ்ட் ரெக்கார்டே அவ்வளவுதான். ரெக்கார்டும் சரி, புரியுதா? அதிகமா டேக் போடுறதும் இது எல்லா விஷயமும். ஏன் இப்போ ஒரு மோஸ்ட் வியூஸ் பார்த்தாலே அதான் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தா கோடி தாண்டி போகும்.
ஆனா இவனுங்க யாரு தெரியுமா, நம்ம இங்க போட்டா உலகம் சரிஞ்சிரும், இங்க விஜய் ட்ரால் பண்ணா உலகம் அதான் உலகத்துல எல்லாம் விஜய் திட்டுவானுங்க, பைத்தியக்காரனுங்க போல பகத்து எதுவுமே இருக்காதுடா என்ன கேட்டா. இந்த காலத்துல இப்போ ஒண்ணு சொல்லிட்டேன், எவ்வளவு பெரிய ட்ரால் நீ பண்ணாலும், ஏன் எவ்வளவு பெரிய திட்டு நீ திட்டினாலும், ஏன் விஜய் கிசு கிசு வரும்ல, விஜய் வந்துட்டு இந்த ஆக்ட்ரஸ் இது பண்ணாரு அது பண்ணாருன்னு ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதான் சொல்றேன், ஏதாவது ஒரு விஷயம் பெருசா வெடிக்கும் போது தான் அது வந்துட்டு பார்ப்பானுங்க. அந்த ஏதாவது தப்பா நடக்கும்போது இந்த ஒரு இந்த ஒரு பேசிக் கேல்குலேஷன் கூட இல்லாதவன் தான் என்ன கேட்டா, நம்ம சரஸ்டோம், நம்ம இது பண்ணிட்டோம், விஜய் ட்ரால் பண்ணிட்டோம், நெகட்டிவ் அதான் இது நெகட்டிவ் டேக் ஓட்டினா படம் ஓடாதுன்னு ஒரு தற்கூரி கூட்டுங்கிறது பாத்தியா, அதான் அந்த மாதிரி தான் இது. டேக் ஓட்டினா படம் ஓடாது இல்லை வந்துட்டு தான் பாசிட்டிவா தான் இந்த மாதிரி மர்மர் படத்தை அதான் இவளையும் இப்ப குட் பை எடுத்துக்க, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற எல்லாருக்கும் துட்டு கொடுத்தான், கூட யூடியூப்ல இருக்கிற எல்லாருக்கும் காசு கொடுத்தான், அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானுங்க அலெக்ஸ், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வருது. தெரியும் தெரியாதான், இப்பதான் மர்மரெல்லாம் லீக் ஆச்சு, இப்போ அதான் குட் பை எல்லாம் லீக் ஆச்சு. இல்ல இப்ப மேட்டர் அவன் இல்ல அவன் தான் இப்ப இல்லடா ப்ரொடியூசர் இப்ப அவன் சைட்லயும் அதை விஷ் பண்றாங்கன்னு எடுத்துப்போம், அவன் காசு அவன் பண்றான்னு எடுத்துப்போம். இதை பண்ணியும் வந்துட்டு என்னாச்சு, இப்ப நீ குட் பை வந்துட்டு பார்த்தேன்னு எவன் ரெக்கார்டையும் அடிக்கல, அவன் ரெக்கார்டையும் பெரிய அதான் ஓவர்சீஸ்லயும் அடிக்கல, டிராகனோட ஓவர்சீஸ்லயும் அடிக்கல, அவன் டீசெண்டா அவனோட புரியுதா, அவன் ஒரு ஏதாவது 100-110 ஏதோ பண்ணிட்டு போறான் புரியுதா. அதான் சொல்றேன், என்னைக்குமே இருக்கிறது தான் வரும், அதுதான் என்னைக்குமே. விஜய் படத்தை என்னதான் காரி தூப்பினாலும் திட்டினாலும் பார்க்க தான் செய்வான். அஜித் படத்துக்கு தூத்துக்குடியில இருந்து உப்பு போனாலும் வரதான் வரும். இதே மாதிரிதான் திமுக காரணம். இல்லடா இல்ல இல்ல இதே மாதிரிதான் திமுக காரணம். திமுக என்னதான் உப்பள்ளி கொட்டினாலும் கூட வந்துட்டுதான் இது நல்லா ஆச்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டாலும் எல்லாருக்கும் அது ரோட்ல தெரியும். 200 போனா என்ன 300 போனா என்ன, நம்ம ஆள் தான் நம்மளுக்கு முக்கியம், அவங்களே தான் நம்ம பாக்கணும். முதல்ல டேய் செவ்வாய்க்கிழமை அப்புறம் படம் பாடுறான் சினிமாட்டா கொண்டு போய் எங்க விட்டானுங்க பாரு. சரி நம்ம அரசியல் வா திரும்ப எடுத்து வா. சரி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன நினைக்க, இப்ப வந்து இது டிஎம்கே எவ்வளவு ஜெயிக்குன்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் இதுல ஜெயிக்குங்கிற விட எவ்வளவு இது ஹோல்ட் பண்ணுவோம் சீட்டு அடுத்த எலெக்ஷன் 2026ல உன்னோட இப்போதைய இது. நான் ஓப்பனா பேசுறேன், ஆனா இங்க பேச முடியாது. ஆனா ஒரு இல்ல அதான் இல்ல ஒரு இல்ல அந்த மாதிரி இல்ல, ஒரு மேட்டர் என்னன்னா எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது உனக்கே தெரியும். இப்போ மினிமம் வந்துட்டு ஒரு 100 தொகுதி வந்துட்டு டிஎம்கே கிட்ட போயிடும், 100 தொகுதி ஏடிஎம்கே கிட்ட போயிடும். மூணாவது கட்சி எதுவுமே பவர்ஃபுல்லா இல்ல புரியுதா. அப்ப அந்த முன்னாடி ரிசல்ட் எல்லாம் அப்படிதான் இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்காது. மினிமம் இல்ல ஒரு நிமிஷம், மினிமம் போயிட்ட பிறகு மீதிக்கிற தொகுதியில வந்துட்டு யார் வந்துட்டு லீடு எடுக்கிறாங்களோ அவங்கதான் ஜெயிச்ச மாதிரி வந்துடும் புரியுது, அப்படிதான் வரும். ஆனா இப்ப இருக்கிறது எப்படி இருக்குதுன்னா ஏடிஎம்கேன்னு ஒரு தொகுதி மேல வருமானு கேட்டா அதுவும் டவுட்டா தான் இருக்குது புரியுதா. டிஎம்கே காரன் 100 தொகுதி சொல்றேன், ஸ்டாட்டிக்ஸ் சொல்றேன், அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ அனலைஸ் பண்ணி நான் ஒரு சொல்லியிருக்கேன், அதை வச்சுட்டு நீ சொல்லு சரியா, ஓகேவா. இது வரைக்கும் வந்து அந்த நான் சொன்னேன்ல 1996 அப்போ வந்து மேக்சிமம் ஜெயிச்சதே 234 தொகுதியில வந்து 176 தான் ஜெயிச்சிருக்கு, ஓகேவா. இப்ப அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஜெயிப்பு வந்து 2021, அதுல வந்து 136, மொத்தம் 154, அது டிஎம்கே மட்டும் 136. அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் புரியுதா உனக்கு. ஆப்போசிட் பார்ட்டியே வந்து எதிர்ப்பு வந்து இல்லவே இல்லை சொல்லப்போனா, புரியுதுல உனக்கு. பிஜேபி அங்கிட்டு சோ ஆப்போசிட் பார்ட்டி வந்து அவ்வளவு பெரிய ஆளே இல்ல உனக்கு, ஈசி ஜெயிப்பு அதுலயே வந்து அவன் 136 தான். இப்ப இந்த மாதிரி பொசிஷன்ல வந்து இப்ப என்ன எவ்வளவு எடுக்கும் உன்னோட கணிப்பு என்ன கேட்டா. இல்ல இது வந்துட்டு கொஞ்சம் ஓப்பனா சொல்ல முடியாது, ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டம் தான் இது. நம்ம இப்ப ஏன்னா விஜய் வச்சு எல்லாருமே இப்ப பண்றது என்ன தெரியுமா, விஜய் எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க, டிவிக்கு எத்தனை சீட்டு ஜெயிக்கும்ன்றது எவனுமே டாபிக் எடுக்கவே மாட்டாங்க புரியுதா. எத்தனை அதுவும் சொல்ல முடியாதுடா. இப்ப நமக்கு இருக்கிற ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா, எத்தனை பர்சன்டேஜ் தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப டே பை டே வந்துட்டு பார்த்தா விஜய்க்கு வந்துட்டு ஓட் பர்சன்டேஜ் அதிகமாகுது. அதான் இந்த மாதிரி சென்செக்ஸ் படியும் எல்லாமே இந்த ஓட் பர்சன்டேஜ் வந்துட்டு எனக்கு கேட்டா இது இருக்குதுல ரொம்ப அதிகம் விஜய்க்கு. இது எப்படி பார்த்தாலும் நம்ம தோத்தாலும் நம்ம கௌரவம் குறையாது அந்த மாதிரிதான். ஏன்னா இது வரைக்கும் எம்ஜிஆருக்கு அடுத்து இப்போ வரைக்கும் வச்சுக்கிற சென்செக்ஸ்ல வந்துட்டு விஜய் தான் அதிகம் புரியுதா. விஜயகாந்தை விட எல்லாத்த விட அதான் இவரு நாளைக்கே ஒரு வந்துட்டு அதான் எலெக்ஷன்லயே நின்னாலும் அதை கண்டிப்பா அந்த ஓட் பர்சன்டேஜ் வந்துட்டு அதிகமா ஜெயிக்க முடியும். ஆனா சீட் அதிகமா பிடிக்கிறது எதிர்கட்சி இந்த ஏடிஎம்கே இருக்குது. ஏடிஎம் ஒன்னு சொல்லிட்டா
டிஎம்கே நாசமா போகும்போது உனக்கு ஏடிஎம்கே இருக்கிற ஓட்டு உன் பக்கம் திரும்பணும், புரியுதா? மேக்சிமம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஆமா உண்மையிலே இப்போ வந்துட்டு இப்ப நீ சும்மா இல்லடா இப்ப இது தப்பா சரியான்னு தெரியல. ப்ரோ 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 இல்ல ஒரு ப்ரோ ஒரு நிமிஷம் நிமிஷம் இல்ல ஒரு டவுட் தப்பா சரியான்னு தெரியல. இல்ல இப்போ இது ஒரு மட்டும் சொல்ல இல்ல நிமிஷம். பாண்டேயோட இன்டர்வியூல அவர் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாரு. அதாவது திமுகவோட கூட்டணி உடையாமல் திமுக அதாவது ஆமா. திமுக கூட்டணி உடைஞ்சா மட்டும்தான் மத்த கட்சி ஜெயிக்கும். அதே மாதிரி ஏடிஎம்கேவோட யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அப்ப மட்டும்தான் அவங்களுக்கு வெற்றி இருக்கும் அப்படின்னு பாண்டியோட எல்லா இன்டர்வியூலையும் இல்ல அவர் இல்ல அதுதான் பாண்டே சொல்லுவாரு. இருக்கட்டும், அவரே வந்துட்டு ஒரு கண்டென்ட் அதை விட்டுறலாம். அந்த ஆளு எனக்கு தெரியும். மேட்ரு என்னன்னா இப்ப எவ்வளவு என்னைக்குமே ஆளுங்கட்சி மேல எவ்வளவு காண்டு வருதோ எதிர்கட்சி மேல அவ்வளவு சப்போர்ட் போவோம், புரியுதா? இப்ப எல்லாருமே வந்துட்டு டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு ஏடிஎம்கே பாக்குறது போல டிவிகே தான் பாத்தனுங்க இருக்காங்க. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டியில முக்காவாசி பேர் இதே மாதிரிதான் இருக்காங்கன்னு எடுத்துப்போம். டிவி தான் டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா டிவிகே தான் பாக்குறானுங்க. இப்பயும் அப்படிதான் மாறணும் வருது. ஆனா வில்லேஜ் சைட்லாம் இருக்குதுல்ல, வில்லேஜ் சைட்ல ஒரு ஏடிஎம்கே பவர்ஃபுல்லா இருக்கிற தொகுதி நிறைய இருக்குது. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சில பேர் நான் பாத்துக்கிறேன், என் கை விரல வந்துட்டு ஏடிஎம்கே தவிர யாருக்கும் ஓட்டு போட்டது இல்ல, புரியுதா? அந்த மாதிரி உயிருக்கு உயிரா இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஏடிஎம்கே இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குதுன்னு நினைச்சுன்னு இருப்பான். அந்த மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருப்பானுங்க. ஏன் ஒரு சில பேர்லாம் எடப்பாடி ஃபேனாவே பாத்துருக்கேன். நிறைய பேர்லாம் எடப்பாடி ஃபேன்றானுங்க. எப்படிதான் இருக்கானுங்கன்னு புரியல, அது வேற விஷயம். அதான் எங்க வீட்டுல கேட்டா எங்க வீட்லயே ஏடிஎம்கே தான் தெரியுமா. ஆனா இப்ப எல்லாருமே எடப்பாடி திட்டினாங்க. எங்க வீட்டுல ஆல்ரெடி விஜய்க்கு தான் ஓட்டு போறோம் சொல்லிட்டாங்க நிறைய இதுல. ஆனா உனக்கு எல்லாருமே அப்படி மாறவங்கலாம் கேட்டா வில்லேஜ் சைடு தான் என்ன கேட்டா இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இது மட்டும் மாறிடுச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு உனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். விஜய்க்கு எதிர்கட்சியா வர கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொன்னு நம்பால இதெல்லாம் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை தான், புரியுதா? இப்ப இறங்கி வந்துட்டு தான் இப்ப ஜனநாயகன் ஷூட்டிங் போயினுக்குது. ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் அவரு அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல்ல வந்த பிறகு டோட்டலா இந்த ஒரு வருஷம் அதான் ஃபுல்லா அதுக்காக இருந்தா கண்டிப்பா இல்ல எதிர்கட்சியா வரலாம். இல்ல ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இல்ல ஏதாவது ஒன்று நடந்து சிஎம் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியும், புரியுதா? அவனுங்களா மாதிரி ஏதாவது 234 தொகுதி ஏதாவது இந்த மாதிரி 200 ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா எனக்கு கேட்டா வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சுக்கணுங்களா அலெக்ஸ்? ஆனா இல்ல ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம வந்து எவ்வளவு பேர் இப்ப வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டோம். இல்ல நம்ம வந்து இப்ப அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து இப்ப சினிமால நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இத்தனை இது பண்ணிருக்கு, இவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கு, இவ்வளவு டைரக்ஷன் பண்ணிருக்காரு, இவ்வளவு ஷூட்டிங் அப்படி நம்ம தெரியும்ல. அதே அளவுக்கு இப்ப வந்து அரசியல் தெரிஞ்சுக்கணும்ல. ஆனா விஜய் சிஎம் ஆக வாய்ப்பே இல்லையான்னு கேட்டா அப்பெல்லாம் இல்ல, கண்டிப்பா நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்ப என்னைக்குமே ஆளுங்கட்சி ரொம்ப மோசமா தான் போகுது, புரியுதா? இவங்களுக்கு பணத்தை வச்சு ஜெயிக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனா கொஞ்சம் சான்ஸ் இருக்குது, புரியுதா? சான்ஸ் இல்லாம இல்லை, ஆனா கொஞ்சம் இருக்குது, புரியுதா? அது அதிகமாகறதும் நம்ம கையில் தான் இருக்குது, வேற எதுவும் இல்லை. கொஞ்சம் இருக்குது, அதான் இருக்கிறனால தான் நம்மளுக்கு அதிகமாயிருச்சு அலெக்ஸ். இன்னும் வந்து அதாவது இந்த சான்ஸ் எதுன்னா இன்னும் வரைக்கும் வந்து தலைவர் வந்து கல அரசியல பண்ணல. அதுக்கே வந்து இவ்வளவு பெரிய சான்சஸ் இருக்கு. அததான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இல்ல, இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்பேஸ்ல என்ன பேசியிருப்போம், ஒரு விஜய் வந்துட்டு மினிமமா ஒரு 10-15% வாங்குவாருன்னு சொல்லுவோம். இப்ப பார்த்தா 20% மேல, புரியுதா? கான்பிடண்டா வந்துட்டு அதே சொல்லலாம். நிறைய மேகசின்ஸ்ல இருந்து எல்லாம் அதான் போடுறாங்க. ஃபியூச்சர்ல இது மாறும். திமுக இது வரைக்கும் எவ்வளவு வாங்கியிருக்கு? 27% மேக்சிமம் வாங்கியிருக்கு. 27 தான் இவனை தெரியும். 27% வச்சுதான் வந்து இவ்வளவு அரசியல் இவ்வளவு பேசியிருக்காங்க. நம்ம 25 வந்துட்டோம். 26ங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி சிஎம்ங்கிற அர்த்தம். நம்ம வந்து கான்பிடண்டா சொல்லலாம். 26% வந்து கருத்து கணிப்பு வாங்கினோம்னால கான்பிடண்டா சொல்லலாம். அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து அவங்க சொல்லி இருந்தாங்க அந்த அளவுக்கு நம்ம கான்பிடண்டா பேசலாம். சோ நம்ம வந்து கான்பிடண்டா இருக்கணும். இவ்வளவு ஸ்டாட்டிக்ஸ் நம்ம வந்து எவ்வளவு தெரியாதோ அவ்வளவு எல்லாருக்குமே இருக்கு நரோட்டோ. நீ பிராக்டிகலா கேக்குறல்ல, அதான் அலெக்ஸ் பிராக்டிகலா சொல்றான். விஜய் வந்து ஒரு விஷயம் பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோ. அதாவது தமிழ்நாடு இருக்க எல்லா காலேஜுக்குமே பார்க்கவே கூடாது, எல்லா காலேஜுக்குமே போய் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும். காலேஜ் பசங்களுக்கு எல்லாம் ஸ்பீச் கொடுக்கணும்ன்றீங்களே ப்ரோ. காலேஜ் பசங்க ஓட்டு எல்லாமே தளபதிக்கு தான் ப்ரோ விழும். வீட்டுல இருக்கவங்க ஓட்டு விழும். சொல்லும் போது ஒரு நிமிஷம் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்லாம் நீங்க இது ஏதாவது சிரிப்பு தான் வருது. ஏன்னா விஜய்க்கு ஸ்டூடெண்ட் ஓட்லாம் அது நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா எங்க தெரியுமா எனக்கு டிவிக்கு எங்க வீக்கா இருக்குன்னா, ஜாதி பார்த்து ஓட்டு போடுறானுங்க பேரு அவனுங்க தான். அவனுங்களும் அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு சில
ஒரு சில அந்த கௌரவம் ஏன் பணம் ஓட்டுன்னு சொல்லலாம். அது என்ன கேட்டா மேக்சிமம். ஆனா என்ன கேட்டா ஜாதி ஓட்ட பிரிக்கிறதா ரொம்ப கஷ்டம். பணம் ஓட்டு கூட அது ஏதாவது மூடு மாதிரி கூட போடுவானுங்க, புரியுதா? பணத்தை பரவாயில்ல. ஆனா இப்ப வாங்கிட்டு கூட பசங்க இப்படி எல்லாம் மாத்தி நல்லா போட்டுருவானுங்க. ஆனா ஜாதி அரசியல்ல ஓட்டு நல்லா தான் ரொம்ப கஷ்டம். ப்ரோ அதே மாதிரி இன்னொரு ஒரே ஒரு விஷயம், டிவிக்கேனா வெறும் விஜய்ங்கிறது மட்டும் நம்ம வந்து இப்ப எடுத்துக்கூடாது. ஏன்னா 234 ஆமா தொகுதி, அது பண்ணுவாரு கதா, கண்டிப்பா 234 அது பண்ணுவாரு. கேண்டிடேட், அந்த 234 கேண்டிடேட்டும் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க மூஞ்சி யாரு, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதான் ஃபர்ஸ்ட், அதுதான் மெயினா ஃபேஸ் இருக்கணுமே. வேல்யூ. ஏன்னா மக்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. ஏன்னா விஜய் ஏதோ ஒரு தொகுதியில தான் நிக்க போறாரு, மத்த அததான் ப்ரோ. இல்ல தொகுதியில இப்ப வேற வேற ஒரு ஆளுங்க. நிமிஷம். இப்ப இது இல்ல இதுக்கு இல்ல மெயின் இது அதுதான் ப்ரோ. அவருக்கே தெரியும். இது ஒரு பேசிக் இல்ல, பேசிக் கூட தெரியாம இங்க யாருமே இல்ல, அவருக்கும் தெரியாது. ஆனா எடுத்த உடனே இப்ப இல்ல இப்ப எப்படின்னா ஒரு தொகுதியில இவர்தான் இது, புரியுதா? எல்லாருக்குமே வந்துட்டு அதை பழக்கப்படுத்தி இந்த ஒரு இல்ல வருஷம் டைம் நம்மளுக்கே இருக்குதுல்ல, நான் இப்ப உங்கள்ட்ட சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேக்குறேன். டிஎம்கே உள்ள ஒரு திரும்பி வருஷத்துல இதை எல்லா பண்ணும். எம்எல்ஏ பேர் சொல்ல ஃபுல்லா சொல்லுங்க. இல்ல 10 பேர் அப்படிலாம் சொல்லுவீங்களா இல்ல மேக்ஸிமம்? இல்ல அந்த அப்படி அளவுக்கு இல்ல. தான். இங்க மேட்ரு கேளு. அவங்க 70 வருஷ கட்சி இருக்கும், புரியுதா? அவங்க வந்துட்டு மேக்சிமம் அந்த தொகுதியில வந்துட்டு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இன்னொன்னு, இதுல ஜாதிக்காரன் நிக்கும் போது வந்துட்டு பார்த்தா அவன் போஸ்டர்ஸ் பேனர்ஸ் கூட இவன் நம்மால்னு சொல்லிட்டு, புரியுதா? எல்லாரும் மனசுலயும் அப்படியே பதிஞ்சிரும். அதான் ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மைனஸே தான். நீ சிட்டில கூட அதை பார்க்க மாட்டேன். இப்ப நீ டிவி கேல இருந்து ஒருத்தர், நான் அன்னைக்கே ஒண்ணு சொன்னேனே, இப்ப ஏதோ ஒரு ஜாதி எடுத்துப்போம், ஏதோ ஒரு ஊர் எடுத்துப்போம், அது எந்த ஊர் எந்த ஜாதின்னு சொல்லு. இப்போ ஒரு டிஎம்கே வந்துட்டு ஒரு ஜாதிக்காரனை வந்துட்டு நிக்க வைக்கிறான், டிவிகே வந்துட்டு போகுது, டிவிகேவும் அதே ஜாதிக்காரனை நிக்க வைக்கிறான் எடுத்துப்போம், புரியுதா? அப்போ ஓரளவுக்கு மாறும். உனக்கு நான் சொல்றது புரியுதா? இது வந்துட்டு தப்பு சரின்றது ரெண்டாவது விஷயம். ஆனா இது நல்லவங்க இல்ல எதுவா இருந்தாலும் சரி, இது வந்துட்டு ஏன்னா ஜாதி ஓட்ட ஒழிக்கணும்ன்றது ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். இது ப்ராக்டிக்கலா சொல்றேன். ஆனா இதெல்லாம் தாண்டி கட்சிக்காக ஓட்டு போட்டாலும் அங்க கிராமத்துல நிறைய பேர் போடுவாங்க. ஆனா ஜாதி ஓட்டுன்றது ஒரு சில ஊர்ல இன்னும் இருக்குது. அதுதான் இங்க மைனஸ். ஒரு சில அது ஊர்ல வந்துட்டு நிறைய ஊர்ல இருக்கு. அதை அழிக்கணும்னா வேற வழி கிடையாது. ஒண்ணு சொல்லிட்டேன். இப்ப முள்ளாலதான் எடுக்கணும்ன்ற மாதிரி ஒண்ணு அவங்க ஜாதிக்காரங்கள நீங்க யாராவது அதான் நம்ம கட்சிக்காரங்களை நிறுத்தி ஜெயிச்சிட்ட பிறகு அதை மாத்திடலாம், புரியுதா? ஆனா என்ன கேட்டா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது சும்மா சொல்றேன். இப்போ மயிலாப்பூர்ல நிக்கிறேன் எடுத்துப்போம். மயிலாப்பூர்ல வந்துட்டு ஒரு தொகுதி ஏதாவது ஒரு இப்ப ஏதாவது சும்மா சொல்றேன், ஒரு கச்சேரி ரோட்லயே இல்லை ஏதோ ஒரு வார்டு எலெக்ஷன் கூட எடுத்துக்கலாம். ஏதாவது வார்டு எலெக்ஷன் அந்த மாதிரி அங்க வந்துட்டு நீ ஒரு முஸ்லீமை நிக்க வைக்கிறதுக்கும் ஒரு 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 ஐயர்ல நிக்க வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்துட்டு ஏன்னு கேட்டா, ஏன் முஸ்லீம்னா ஓட்டு போட மாட்டாங்கன்னு கேட்டா அந்த மாதிரிலாம் கிடையாது. அது ஈஸியா இருக்கும், புரியுதா? ஒரு ஐயரு இல்ல வேற ஒருத்தன் நிப்பாட்டினா இதுதான் ப்ராக்டிக்கல், இதுதான் ரியாலிட்டி. முதல்ல இதெல்லாம் முதல்ல இப்ப எல்லாருமே பெரியார் கிடையாது, ஒன்று தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே படிச்சவனே முதல்ல இந்த வெறி பிடிச்சிருக்கானுங்க. அதுதான் இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பெரிய மோசமான ஒரு விஷயம். இத்தனைக்கும் படிச்சவனே இந்த சட்டம் மத வெறியா இந்த படிச்சவங்களே ஐயரு. ஜாதி வெறியில இருப்பாங்க தெரியுமா? சட்டம் படிச்சவங்களே. இல்ல இது ஜாதி இல்லடா. இது எப்படின்னா இது எல்லாத்துலயும் ஏதோ ஒரு வெறி பிடிச்சதா இருக்கானுங்க. தான் இது சேஞ்ச் பண்றதுக்கே இது தேவைன்ற மாதிரி இருக்குது, புரியுதா? பாப்போம். அதான் இதெல்லாம் மாத்தி இது இது வந்து உடனே சரியாகக்கூடிய விஷயம் இல்ல, படிப்படியா தான் சரிப்பட்டு இல்ல வருது. இதுல 234 தொகுதியில 234 கேண்டிடேட்டையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதான் ஃபேஸ் வேல்யூ மாதிரி தான் இவங்க தான் நிக்க போறாங்கன்றத சொல்றதுக்கே உனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். சொல்லிட்டு அதான் இது. ஆனா என்ன கேட்டா விஜய் மேல இருக்கிற நம்பிக்கையில அந்த கட்சி சின்னத்தை பாட்டு ஓட்டு கொடுத்துருவான், புரியுதா? ஆனா அந்த அந்த ஆளுடைய ஃபேஸ் வேல்யூ தெரிஞ்சா அதுவும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆனா என்ன கேட்டா இன்னும் நிறைய இதான் டைம் இருக்கு. டைம் இல்லாமலாம் இல்ல, அதான் இப்பயே துடிக்கிற அளவுக்கு. இல்ல நம்ம வந்து அதுல இதா இருந்துக்கணும்ல. ஆனா டிஎம்கே இல்ல. இப்ப என்ன கேட்டா டிஎம்கேக்கு ஒரு ஈஸி என்னன்னா, ஏடிஎம்கே காரன் வந்துட்டு பிஜேபி பக்கம் போயிட்டான், அவன் வந்துட்டு அதான் அதை சொல்லி என்ன கேட்டா ஓட்டு சேர்ச்சிருவான், புரியுதா? ஏடிஎம்கே அவனும் ஓட்டு போடாத. ஏன்னா இப்ப 2021 எப்படி சரிச்சானா இப்படிதான் சரிச்சான். இல்ல என்ன கேட்டா உண்மைதான். ஏன்னா இப்ப ஜெயலலிதாவும் அங்க இல்ல. அதாவது ஏடிஎம்கே காரன் என்ன நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவான், எங்களுக்கும் ஏடிஎம்கே மேல ரெஸ்பெக்ட் இருக்குதுப்பா, ஆனா ஜெயலலிதா இல்ல கூட வந்துட்டு இப்ப அவனுங்க பிஜேபி கிட்ட வேலை போயிட்டானுங்க பண்றான். உண்மையிலே இந்த வார்த்தையை யாரு கேட்டாலும், எந்த ஏடிஎம்கே காரன் கேட்டாலும் வந்துட்டு அவன் ஓட்டு போட மாட்டான் ஏடிஎம்கேக்கு. அதனால ஒரு சில பேர் வந்துட்டு அப்படியே மாறுவாங்க. ஆனா அப்படி மாறுற மைண்ட் இருக்கிறவன் டிஎம்கேக்கு மேக்ஸிமம் போக மாட்டான். ஏன்னா ஏடிஎம்கேல ஊர்னவன் என்னைக்குமே டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டான், டிவிகேக்கு போட வாய்ப்பு இருக்குது. ஆனா டிஎம்கே காரன் வந்துட்டு என்ன நினைப்பானா, அவன் நம்ம கட்சிக்கு வந்துருவான் அப்படின்னு. இவன் கட்சியே நாசமா போகுது.
அவங்க அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் தாய் கட்சி கட்டுவாங்க, தாய் கழகத்துக்கு வாங்க, தாய் கழகத்துக்கு வாங்க. தாயோடிலாம் இதுல இல்ல டேய் டீசன் சாரி 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 நருட்டோ வர வர மன்னிப்பு 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 இல்ல மன்னிப்பு நீ மன்னிப்பு இது மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டோம் பேர் ஏதாவது பண்ணிருந்தா மன்னிப்பு. ஆனா இதுல இப்போ ஏடிஎம்கே நாசமா போனது காரணம் என்ன? நீ முதல்ல டிஎம்கேன்றது அது செகண்டரி தான், புரியுதா? அவன் தள்ளலாம் மண்ணாரி போட்டுதானா கட்சி 3 பிரிஞ்சுதா? முதல்ல பன்னீர்செல்வம் எடப்பாடி வச்சுக்கினானுங்க, அப்புறம் அது ஓரளவுக்கு கொஞ்சம் ஒன்று செஞ்சானுங்க. அதுக்கப்புறம் இந்த சின்னம்மா கட்சி ஒன்று வந்து சின்னம்மா கட்சி ஒன்று போச்சு, டிடிவி தினகரன் அதாவது ஒன்று கட்சியே 3 போச்சு. கட்சியே 3 போகும்போது தான் இவனுங்க போனதே என்கிட்ட. ஏன் இப்போ நாளைக்கு டிஎம்கே 3 போகுதுன்னு எடுத்துப்போமே, அப்போன்ட்டு பேசலாம். ஆனா போவாது, புரியுதா? அதனால தான் சொல்றேன் போவாது. குடும்ப அரசியல்ல அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குது. இது ஒரு உண்மையில ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆமா, அடுத்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது, அதாவது விஜயா இல்லாம நம்ம தொண்டரா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பேச வேண்டிய விஷயங்களை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? மான்ஸ்டர் அண்ட் அலெக்ஸ் டெய்லி இந்த மாதிரி பேசினாலே போதியா, நம்ம தான். இன்னொன்னு சொல்றேன், ஒரு நிமிஷம். அரசியல் நம்ம ஜாலியா ஒன்னு சொல்லிட்டேன், ஜாலியா பேசலாம். இன்னொன்னு விஜய் ஜெயிப்பார், சிஎம்ஆ வரனே சொல்லலாம், ஜெயிப்பாருன்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? உனக்கு ஓட் பர்சன்டேஜ் பார்த்தாலும் விஜய்க்கு நீ எப்படி பார்த்தாலும் தோத்தாலும் நீ கௌரவமா தான் தொகை போற. மற்றவங்க மாதிரி ஓட்டு கம்மியாகவும் தொகை போறது இல்ல, புரியுதா? எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு தான் இது, எப்படி பார்த்தாலும் நம்ம பிசினஸ் சக்சஸ் தான்ற மாதிரி தான் இது. உள்ள வந்த உடனே ஜெயிக்கிறதுன்றது கொஞ்சம் ஆச்சரியம் நம்மளுக்கு நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஆனா இவனுங்க நினைக்கிற மாதிரியே தான் பெருசா இதுல ஒரு சில தற்கூரி இருக்கும் பாத்தியா, என்கிட்ட ஓட்டர் ஐடி இது, நான் ஓட்டு போட மாட்டேன், இதான் ஏதோ இந்த ரெண்டு ஓட்டர் ஐடி வச்சுதான் வந்துட்டு அரசியல் நினைக்கிற மாதிரி. 8 கோடி பேர் இருக்கானுங்கடா தமிழ்நாட்டுல, உயிரை வாங்கி இருக்கானுங்க. அதான் லட்சம் ஒன்று யோசிச்சு பாரு, 8 கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டுல ட்விட்டர்ல வந்துட்டு ஒரு லட்சக்கணக்கில் கூட யூசர்ஸ் இருக்காது. உண்மை, அது லட்சக்கணக்கில் கூட யூசர்ஸ் இருக்காது. ஆனா இவனுங்க எனக்கு அதான் புரியல, இவனுங்க உலகம் என்ன உலகம்னு புரியலதான், ஏதோ யோசிக்கிறானுங்க. இந்த பொண்ணு போட்டா இது என் பெண்ணை எடுத்துக்கிட்டா மிஸ் பென்சில் திருடிட்டா மிஸ். இல்லம்மா முதல்ல இல்ல மான்ஸ்டர் ஒரு பேசிக் அறிவுன்றது. இப்ப நீ ஒரு கடை வச்சுக்கிறன்னு எடுத்துப்போம், இப்ப நருட்டு எடுத்துப்போம். நீ உன் கடையில எத்தனை பேர் வாங்குறான்றது மேட்டர் இல்ல, முதல்ல உன் கடையை எத்தனை பேர் பாக்குறான். நீ ஒரு பேட்டா கடை எடுத்துக்கிறான்னு எடுத்துப்போமே, உன் கடையை பாக்குறவனே கம்மி பேர் தான் இருப்பான், புரியுது? அந்த மாதிரிதான் இந்த ட்விட்டரு. இவனுக்கு நினைக்கிறது எப்படி இருக்குதுன்னா, அதான் நாங்க ஒண்ணு போட்டா ஒண்ணு இது பண்ணா ஒரு டேக் ஓட்டினா எதுவுமே கிடையாது. அவன் இருக்கிற இதுல ஸ்க்ரால் பண்ணிட்டு போவான். நாளைக்கு தமன்னா ஒரு ஐட்டம் சாங் வந்து அதை போய் பார்க்க போவான். இதுதான் உண்மை. காலைல பேசுறவன் நைட்டு தமன்னா ஐட்டம் சாங் பார்த்துருவான், எல்லாம் மறந்துடுவானுங்க. இவனுக்கு இதே மாதிரிதான் இப்ப ஞாபகத்தை இவதான் விஜய பத்தி ஏதோ நெகட்டிவ் பரப்புவானுங்க, ஆனா எதுவுமே விஜய்க்கு ஆகாது, எல்லாமே இதனால தான். நீ காவாலா சாங் தானே சொன்ன? காவாலா மட்டும் இல்லையா, அதெல்லாம் நீ ரொம்ப பல்சி, அதை தாண்டி எவ்வளவு பாட்டு தரமா வந்துருக்குது. இப்ப கூட ஒரு பாட்டு வந்திருக்கு, அப்டேட்டே இல்ல. அடப்பாடி டேய், நீ அரசியல் பாக்குற நீ பாக்குற அரசியல் இதானா? இல்லடா, ரியாலிட்டி முதல்ல நீங்க உனக்கு புரிஞ்சு, ரியாலிட்டி தான், புரியுதா? இப்ப என்ன கேட்டா, ஆனா டிஎம்கே சைட்ல ஒரு நல்ல விஷயம் பண்ணது என்ன தெரியுமா? அந்த ஸ்டாலின் அவர் பாட்டு இதுல எல்லா டெலிவிஷன் இருக்கிற மொத்த சன் பிக்சர் சைடுல இனிமே யூடியூப் வியூஸ் எடுத்து பாரு அலெக்ஸ், 100 மில்லியன் வியூஸ். இல்ல சொல்றதே இல்ல, 30+ சேனல்ல அந்த ஸ்டாலின் அவர் பாட்டை போட்டான். யூடியூப்ல எங்க தொடர்ந்தாலும் அந்த ஆடு போவோம். யூடியூப்ல 2 கோடி மேல வியூஸ், 2 கோடி 20 கோடி நினைக்கிறேன், 20,000 அலெக்ஸ் 100 மில்லியன் வியூஸ். நீ போய் பாரு, அதை எடுத்து தெரியல 20 கோடியா 2 கோடியான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல் ரொம்ப அதிகம், அதனாலதான் அவங்க நிறைய சேனல்ஸ் வச்சுக்கிறதுனால. ஈவன் பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் வந்து அவன் ஏன் இன்னும் பயங்கரமா இருக்கானா, அவன் சின்ன விஷயம் பண்ணாதா கூட அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணுவானுங்க. அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலுமே அதை வெளியில வராதபடி அவனோட சேனல்ஸை வச்சு காப்பாத்திப்பான். அதுதான் அவனுக்கிட்ட இருக்க பிளஸ். அதேதான். ஆனா ப்ரோ இல்ல, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, கஷ்டம் இல்ல, ஒரு தலைவலி என்னன்னா, டிஎம்கே அடிக்கும்போது டிஎம்கே மட்டும் அடிக்கக்கூடாது, பிஜேபியும் சேர்த்து அடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா அவனுங்க ஓட்டு பிச்சை கேட்கறதே வந்துட்டு இந்திய எதிர்ப்பு வந்தது, பிஜேபி உள்ள போறது, எனக்கு ஓட்டு போடு. ஏன்னா வேற எது நீட்டு கேட்டாலும் நம்ப மாட்டானுங்க. ஏன்னா இவன் ஆட்சியில் தானே வந்ததுதான், இது வச்சு ஆட்சியில் இருக்கும்போது நீட்டை க்ளோஸ் பண்ணல, எதுவும் பண்ணல, கூட எதை வச்சும் ஓட்டு கேட்க முடியாது. ஏன்னா ஏதாவது ஒண்ணு இப்ப
ஐயோ இப்போ ஒரு ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சிருக்கு. 5 வருஷம் கழிச்சு நான் ஓட்டு கேட்க போறேன். நான் எது கேட்டாலும் என்ன திருப்பி கேட்பான். அக்ரிகல்ச்சரா இருந்தாலும் சரி, அலெக்ஸ், எஜுகேஷனா இருந்தாலும் சரி, பெண் இல்ல 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 சுதந்திரம் எதுவாக இருந்தாலும் பெண்களுக்கு முன்னுரிமை தரப்படும் சொல்லிட்டு கேட்டானா என்ன ஆகும்னு சொல்லு பாரு. சும்மாடா என்ன கேட்டா இந்த அதான் ஃப்ரீ பஸ் விட்டேன்னு சொல்லலாம். ஆனா அதுவே திட்டுறாங்க, புரியுதா? எல்லாரும் இல்ல திட்டுறாங்க. இல்ல இல்ல பஸ் அவனுங்க சரியில்லை, இது அவனுங்க சரியில்லை. பீரியட்ல நடந்த பஸ்ஸே சரியில்லை இவ்வளவு பெரிய எதுவும். கேவலமான விஷயங்களுக்கு அவனுங்கெல்லாம் அதை சொல்லி கேட்டு ஓட்டே கேட்க முடியாது அதை வச்சு. இல்ல ப்ரோ, அவனுங்க கருப்பு கலர் ஷால் உள்ள போட்டு வந்தா பிடிக்காதுன்னு சொல்லி ஷாலை கழட்டி அதான் இல்ல வச்சு ப்ரோ, இப்ப இல்ல இவங்க ஃப்ரீ பஸ் விட்டே அது கண்டென்ட் அதுவே வந்துட்டு முழுசா இது இல்ல. அதை தாண்டி நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நிறைய இருக்குது. அதனால அதையும் கேட்க மாட்டான். என்ன கேட்டா கேட்கற ஒரே விஷயம் இந்தி எதிர்ப்பு, நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் வளரணும், இந்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இதுக்கு பிஜேபி வந்துட்டு இது பண்ணுவோம். அதனாலதான் விஜய்க்கு பிஜேபி சம்பந்தம்ன்ற மாதிரி இவனுங்க கோத்து விட ட்ரை பண்றானுங்க. அதனாலதான் நம்ம பாலு ஒரு அறிக்கையிலேயே போட்டிருப்பாரு, 2 பேரும் நீங்க அக்யூஸ்ட் தான்டா, நீங்க 2 பேரும் எனக்கு ஒண்ணுதான்ற மாதிரி. அதான் திரும்ப திரும்ப அதுக்கு ஒரு அதான் அது கலாய்க்கிறதுக்கு வேர்டு வச்செல்லாம் சொல்லல. பாசிசம் பாயசம் எல்லாம் இதுக்குதான். அது ஒரு இது. ஏன்னா சென்ட்ரல் அடிக்கணும்ன்றது முதல்ல அது செகண்டரி தான். ஆனா இப்போ அது ஈக்குவல் ஆயிடுச்சு, என்னன்னே தெரியல. இவனுங்களால தான் அதான் இவனுங்க ஓட்டு கேட்கறதுக்கு பிஜேபி இருக்கிறனால நம்ம ஓட்டு கேட்கறதுக்கு 2 பேரும் அடிக்க வேண்டியதாகுது, புரியுதா? அவனுங்களாவது ஒருத்தனை அடிக்கிறான், நம்ம 2 பேரும் அடிக்கணும். உண்மை என்னன்னா தலைவலி தான், நம்மளுக்கு தான் 2. ஏடிஎம்கேவையும் ரொம்ப அடிக்க முடியாது. என்ன ரீசன்னா ஸ்ட்ரைட்டா ரொம்ப அடிச்சானா அவங்க இல்ல ஓட்ஸ் இல்ல வர ஏடிஎம்கே வேண்டியது மேல இருக்கும். அதை நான் இது ஸ்ட்ரைட்டா வரணும் அடிக்க எந்த முடியாது. ஒரு இதுவும் இல்ல. காரணம் என்னன்னா நம்மளோட மெயின் டார்கெட் இந்த 2 பேரும் தான். இல்ல ஏடிஎம்கே வந்துட்டு அப்பப்ப அடிக்கணும். ஆனா வந்துட்டு இது அவன் அலெக்ஸ், ஏடிஎம்கே எல்லாருமே நீ வந்து ஒரே டைம்ல அடிக்க கூடாது அலெக்ஸ், ஒரு நிமிஷம். அதுதான் இல்ல முக்கியம். அததான் சொல்றேன். ஏடிஎம்கே மட்டும், அதாவது ஏடிஎம்கே கிட்ட மட்டும் நம்ம ஸ்பாரிங் போட்டு எப்படி தான் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இன்ஃபுளுசருக்கும் நருட்டோக்கும் சண்டை மூட்டி விடுறேன்னு எடுத்துப்போம். நீ 2 பேரும் அச்சுன்னு சாகுற, நான் பாப்கார்ன் சாப்பிட்டு வேடிக்கை பார்ப்பேன். நான் தான் டிஎம்கே, இன்ஃபுளுசர் வந்துட்டு அதான் ஏடிஎம்கே தப்போம், நருட்டோ வந்துட்டு டிவிக்கு. இப்படிதான் இருக்கும். மான்ஸ்டர் வந்துட்டு டிபிக்கு ஏத்த மாதிரி பிஜேபி தப்போம். சைலண்டா இருக்குது, எது ஒண்ணு தெரியாதுன்ற மாதிரி உண்மையிலே சீமான் கட்சி பின்னாடி வேலை ஏதாச்சும் பார்த்துட்டு. சொல்லுப்பா. ஏன்னா நான் பாட்டு செவன் இருக்கேன். இல்ல பிஜேபி 7 தான் இருக்கும். ஆனா அடிக்கிறது இல்லையா? அதான் பிஜேபி வெளியே தெரியவே தெரியாது. இதெல்லாம் நாய் மேலடா டேய். ஆனா இல்ல முடிச்சு போச்சு, நான் முடிச்சு விட்டானே உங்களை. ஆனா ஒரு நிமிஷம். இல்ல உன்னை பிஜேபின்னு சொல்றதுக்கு இந்த ஆளு எழுகிறீங்க, என்ன கொத்தடிமன்னு சொல்றதுக்கு எவ்வளவு காண்டா இருக்கும். என் வீட்டுல சொன்ன கூட எனக்கு சோறு போட மாட்டாங்க. பாவத்தை. அதுவும் எங்க மாமா எல்லாம் வந்துட்டு எம்ஜிஆர் போட்டோ எல்லாம் வச்சுன்னு இருக்கும். இன்னும் வச்சுனுக்குதா இல்லையான்னு தெரியல. எனக்கிட்ட தான் இல்ல மேக்ஸிமம் எம்ஜிஆர் போய்த்தெல்லாம் ஜெயலலிதா பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனா ஜெயலலிதா எல்லாம் ஏத்துக்க நானுங்க, ஏன்னா கொஞ்சம் அதான் முட்டி மோதி புரண்டு அதெல்லாம் வந்தனால. ஆனா எடப்பாடி எதுவுமே இல்ல, பொம்மைக்கா. அதான் சொல்றேன், சும்மா அது பப்பட் மாதிரி. யாருக்குமே அது எடப்பாடி எல்லாம் லீடராவும் ஏத்துக்கல. எடப்பாடிக்கு ஊந்த அத்தனை ஓட்டே அந்த கட்சி மேல இருக்கிற நம்பிக்கையில அந்த ஊர் மக்கள் போட்ட ஓட்டுதான். முதல்ல இல்லடா ரெட்டை சின்னத்தை தூக்கிட்டு அந்த ரெட்டை சின்ன வேற ஃபைட் போச்சு. அத ரெட்டை சின்னம் இல்லாம நின்னு இருந்தாங்கன்னு வையே, அவ்வளவுதான் மெஜாரிட்டிடா. அதெல்லாம் டிஎம்கேக்கு சரியான வின். அதெல்லாம் அப்படி இருந்திருந்தா இவனுங்க எல்லா கட்சிக்குமே பிராண்ட் என்னன்னா அந்த முத்திரை தானே. அது இல்லாம எலெக்ஷன்ல நில்லுடானா எப்படி? நாளைக்கு லீவா? அதான் தமிழ் புத்தாண்டு நாளைக்கு. நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் லீவ் இல்ல. சண்டை போடுவோம் போயிட்டு, தமிழுக்கு வழியே விட மாட்டேங்கிறீங்க, ஆங்கில புத்தாண்டுக்கு மட்டும் வழி விடுறீங்க. நாளைக்கு காக்னிசன்ட் லீவுப்பா. புரியல. மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனி காக்னிசன்ட் சிடிஎஸ் நாளைக்கெல்லாம் இருக்குது. காக்னிசன்ட்ல லீவு என்னன்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த பெரிய கம்பெனி எல்லாமே லீவ் விட்டாங்க. முதல்ல ஜனவரி 1 நியூ இயருக்கு தான் லீவ் இருக்கும். தமிழ் நியூ இயருக்கு எல்லாம் தான் மேக்ஸிமம் இருக்கு. இது வந்து லோக்கல் ஹாலிடேல, ஐ மீன் இந்தியா லெவல்ல லீவ், தமிழ்நாட்டு லெவல்ல லீவ். ஆனா இது கவர்மெண்ட் ஹாலிடே, கவர்மெண்ட் இது எல்லாமே லீவ்.
கவர்மெண்ட்லயுமே இப்ப வந்து உனக்கு வந்து இதுக்கு லீவ் கிடைக்காது. ராகுல் ப்ரோ, முஸ்லீம் தமிழ்நாட்டுல பண்டிகைக்கோ இல்ல கம்பெனி வந்து வச்சுட்டு தமிழ்நாட்டுல இருக்கிறவனுக்கு லீவ் இல்லைன்னா என்ன கதை ப்ரோ இது? அப்படிலாம் இல்ல. இப்போ இல்ல ஃபாரின் இப்ப இதுக்கு கம்பெனிஸ்லாம் வந்து அவனுக்கு எனக்கு ரமலானுக்கு வந்து என்னடான்னுவான். லீவ் இருக்காது. இல்ல இல்லடா, ஃபாரின் இப்ப நான் கம்பெனிஸ்லாம் எனக்கு என்னடா இல்ல அப்படின்னு இருப்பானுங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல இல்லடா, முடியாது. இப்ப நாங்க நிறைய பேர் எது பார்த்தாலும் நைட் ஷிஃப்ட் தான் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனுக்கு எதுக்கு நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குறானுங்க உனக்கே தெரியும். இல்ல பேருக்கு தாண்டா. பொங்கல் இருக்கு, பொங்கலுக்கே பார்த்தோன்னா அந்த 3 நாள்லாம் ஒரு நாள் மட்டும் தான் லீவு எல்லா கம்பெனிக்கும். நான் நிறைய ஐடி டியூட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஃபெஸ்டிவல் டைம்லயே வந்துட்டு லேப்டாப் எடுத்துன்னு தான் தெரியும் அவனுக்கு. ஏன்னா அது தமிழ் ஃபெஸ்டிவல், புரியுது? அங்கெல்லாம் இல்ல. புரியுது. இல்ல நீ வந்து ப்ராஜெக்ட்ல இருந்தா உனக்கு லீவ் இருக்காது. பெரிய ப்ராஜெக்ட்ல இருந்தா உனக்கு லீவ் அவ்வளவு சாதாரணமா தரமாட்டாங்க. ஆனா உனக்கு வந்து எப்ப வேணா லீவ் நீ பர்சனலா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லீவ் கிடைக்காது ப்ராஜெக்ட்ல. பெரிய ப்ராஜெக்ட் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் சொல்லுவாங்க? 8 நாளா வருஷத்துக்கு? வருஷத்துக்கு 8 நாளா? என்னயா மினிமம் வந்து 24 நாள். 24 days. இது 2 days சேர்க்காம பர்சனல் லீவ். ஆனா அரசியல்ல தான் சட்டல் தான் போகுது. பாப்போம். அதாவது ஜூனுக்கு அப்புறமா தானே எல்லாமே. எப்படி இருந்தாலும் இப்ப இந்த மே மந்த் ஏதாச்சும் தளபதி இந்த பசங்களுக்கு எல்லாம் கொடுப்பாருல்ல? அலெக்ஸ் நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே அலெக்ஸ் போன்ல எப்படி அலெக்ஸ் இருக்கு இப்ப? இந்த லுக்கு வந்திருக்கே இப்ப வேற மாதிரி. அல்டிமேட்டா மெர்சல் தான் தரமான லுக். இந்த கெட்டப்ல தான் எப்படி போலான்னு பார்த்தேன்னு பாப்போம். அல்டிமேட்டா அலெக்ஸ் இப்ப இந்த 12th பசங்களுக்கு ரிசல்ட் வரும்ல, அவங்களுக்கு திருப்பியும் அந்த இது நடத்துவார்ல, விழா மாதிரி நடத்தி கொடுப்பார்ல, இந்த தடவை இன்னும் பயங்கரமா இருக்கும்ல? கண்டிப்பா. ஆனா இந்த வாட்டி ஒண்ணு சொல்லட்டா, இந்த வாட்டி வந்து ஜனங்கள்லாம் வந்து இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஏன்னா போன தடவை ஜனங்கள்லாம் இருக்காங்கல்ல, சோ அவங்க எல்லாம் இன்னும் நிறைய பேசுவாங்க மேடையில, அதெல்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஆமா, ஜனங்களே நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அவங்களோட தாட் என்ன 2026 எலெக்ஷனை பத்தி அப்படிலாம் சொல்லிட்டு மைக் வாங்கி வேற லெவல்ல இருக்கும். கேட்டா தளபதி ஷூட்டிங்க்கு அப்புறம் இருக்கிற ஒரு நாளும் ரொம்ப முக்கியம். இந்த மந்தோட மோஸ்ட்லி முடியுதுன்னு கேள்விப்பட்டேன். இந்த மந்தோட முடியுது. இல்ல ஷூட்டிங் ராப் ஆகும்போது இப்ப ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல போடுவாங்க. அதான் நம்மளா பேசி பேசி ஒண்ணு கொண்டு வரக்கூடாது. அவங்க அதை வச்சுதாங்க அடிக்கிறாங்க, ஊப்பிங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒண்ணு சொல்லுவோம். ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒன்னு சொல், கேக்குதா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. பக்க இப்ப கேக்குது. சொல்லு. இப்ப கேக்குதா? இப்ப பேசு. அவர்ட்டோ கேக்குது 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 கேக்குது. கேக்குது. அதான் இல்ல, இனிமே ஒரு விஷயம் வந்துட்டு பிடிக்குதோ இல்லையோ அதை பத்தி பேசிட்டே இருந்தா அந்த விஷயம் ஃபேமஸ் ஆயிடும். ஏன்னா இது எல்லாம் இது எப்பவுமே தெரிஞ்ச நிறைவேறுதான். நீ என்னைக்குமே விஜயை பத்தி திட்டிட்டே இருந்தாலும் பேசிட்டே இருந்தாலும் விஜயை பத்தி மட்டும்தான் பேசணும், புரியுதா? வர்ற நாள்லாம் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா வந்துட்டு ஜெயிக்க போயிடுது. ஏன்னா வந்துட்டு விஜய் கிட்ட இருக்கிற மோஸ்டா இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஆளு மேக்சிமம் நம்பலாம், புரியுதா? ஏன்னா நம்புற மாதிரி தான் ஒரு பிஹேவியர் இருக்கும். ஒருத்தருடைய அந்த கேரக்டர் பிஹேவியர் தான் முதல்ல இருக்கிற ஒரு நம்பிக்கை. ஓட்டுன்றதே ஒரு நம்பிக்கை தான் முதல்ல. இப்ப இந்த ஆளு பண்ணுவான்றது ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா இப்ப யாரும் வந்துட்டு பத்திரம் போட்டுலாம் தரல, நான் வந்துட்டு நான் என்னுடைய தேர்தல் கொள்கையை வந்துட்டு நான் நிறைவேற்றலாம், நான் வந்துட்டு சிஎம்ல இருந்து விலகிடுறேன்னு யாரும் அந்த மாதிரி சொல்ல. ஒரு நம்பிக்கையில தான் ஓட்டு போடுறானுங்க. என்ன கேட்டா அதான் ஃபுல்லா விஜய் பத்தி பேசிட்டே இருந்தா, டிஎம்கே விட பேசிட்டே இருந்தா அதுவே ஒரு நம்பிக்கையா மாறும். ஆனா மேக்சிமம் அவனுக்கு விட மாட்டானுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏதாவது ஒண்ணு கொட்டையை கொழுப்பி பிரச்சனை பண்ணாலுமே அதுக்கு நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். அதுதான் நான் சொல்லுவேன். நான் அதான் சொல்றேன். ஒண்ணு இது பண்ண அவனுங்க இக்னோர் பண்ண விடக்கூடாது. திரும்பவும் சொல்றேன், அவனுங்க விஜய் திட்டுறானுங்கன்னு நீ ஃபீல் பண்ண முதல்ல நீ அவனுங்க விஜய் திட்டுறானுங்கன்னு ஃபீல் பண்ணக்கூடாது.
இக்னோர் அவனுக்கு திட்டினாலும் பரவாயில்லன்னு இருக்கும். பண்ண விடக்கூடாது ப்ரோ. அவனுக்கு பிரச்சனை பண்ணணும், அதுதான் முக்கியம். அததான் சொல்றேன், அவனுக்கு திட்டினாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வர்ற இயர்ஸ்லாம் அப்படிதான் இருக்கும் கேட்டா, வர்ற டேஸ். அதுலயும் அடுத்த ஜனவரி இல்ல அடுத்த வருஷம் இல்ல ஃபர்ஸ்ட் இந்த பிஜேபி வச்சு பேசிக்கிட்டானுங்க, அது எடுபடல. சோ வந்து அவங்க நம்ம பேசினாலும் சரி பேசாததால அவங்க வந்து விஜய் பத்தி பேசினா மட்டும் தான் அவங்களோட அரசியல் எடுக்கணும். நீ வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்போ வந்து மிகப்பெரிய அப்போசிஷனா நம்ம தான் இருக்கும் ஸ்ட்ராங்கா. சோ அவங்க வந்து இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் வந்து ஏதாவது இப்போ சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா யார் சொல்லி சுட்டி காட்டுறா? நம்ம தான் சுட்டி காட்டுறோம். எடப்பாடியா சுட்டி காட்டுறாப்ல இல்ல பிஜேபி சுட்டி காட்டுதா? நம்ம தான் சுட்டி காட்டுறோம் மேக்சிமம். சோ நம்மள அவங்க எதிர்க்கிறது சரி, அவங்க நம்மளதான் எதிர்த்து ஆகணும், வேற சான்சஸ் இல்ல. சரி ஓகே, நாளைக்கு பேசலாம். ஓகே லீவு தானே. கொஞ்சம் சீக்கிரம் நாளைக்கு ஏர்மன் கொஞ்சம் முன்னாடி போட்டு ஒரு நிமிஷம் இல்ல பெருசுன்னு ஒரு படம் இருக்குது, எல்லாம் பாரு. அது நல்லாக்கா டார்க் காமெடி, டபுள் மீனிங் காமெடி. இல்ல தெரியல, மாஸ்டர் தெரியும் நினைக்கிறேன். முதல்ல அந்த படத்துக்கு பெருசுன்னு எதுக்கு பேர் வச்சானுங்கன்றது அப்புறம் எதுல ரிலீஸ் ஆயிருக்கு? சும்மா டெலிகிராம்ல போடு, எந்த இதுன்னு தெரியலையே. நெட்ஃபிளிக்ஸ்டா? நெட்ஃபிளிக்ஸ். நான் நம்மளது எதுவா இருந்தாலும் டெலிகிராம் தான். அதான் நீங்க எவ்வளவு காசு கொடுத்து பாக்குறீங்க, அதான் நான் 20 ரூபாய்க்கே தான் அந்த மாதிரி தான். என் ஃப்ரெண்டு 100 ரூபாய்க்கே ட்ரை பண்றான். அவனுக்கு எனக்கு தான் போட்டி. இல்ல அது பெருசா ஏன் பெருசுன்னா, ஒரு பெருசு மண்டைய போட்டுரும். ஆனா அதுக்கு பெருசா நம்ப முடியாது. இல்ல அது காமெடி இல்ல, 18+ காமெடி ஃபன் மாதிரி தான். ஆனா ஆபாசம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபன்னு சிரிப்பா தான் இருக்கும், பார்க்கலாம். பாப்போம். ஏன் தெரியுமா ஆபாசம் இல்லைன்றா? இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரி ஆளுங்க ஏதாவது ஏத்தி பார்ப்பானுங்க, ஏதாவது 18+. அந்த 18+ கிடையாது, இது காமெடி. தான் காமெடி, கெட்ட வார்த்தையும் கிடையாது, அதான் சும்மா காமெடி மாதிரி. சரிதான், நீங்க பெருசா அதான் எல்லாம் பெருசா பாருங்க. நான் போய் தூங்கிட்டு ஏதாவது சிறுசா பாக்குறேன்.